श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यमातरं श्रीनिधिमपारमर्तिनार्तपरिदानदीक्षितम् सर्वभूतस्पृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणयां कमलामिवान्याम् बोधामनन्यशरणः शरणं प्रपद्ये अञ्जुपुडिः पुरुसन्ततियाय ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சினிற்கும் தன்மையளாய் இடாய் பழுத்தாடையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே ஆண்டாள் திருமணிகளே சரணம் ஆழ்வார் பிரமாணர் திருமணிகளே சரணம். வாதகங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவை என்று புகழப்படக்கூடிய அந்த ஆண்டாளின் திவ்ய பிரபந்தத்தினுடைய 5வது பாசுரமான மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்று சொல்லக்கூடிய பாசுரத்தை இன்றைக்கு நமக்கு அனுபவமாக கொண்டிருக்கிறோம். மேலே முடிந்த 4 பாசுரங்கள் அவதாரிகை போலே என்று காட்டுகிறார்கள். காஞ்சி சுவாமி தனக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டத்தோடு இதை ஆராய்ந்து இதுக்கு ஒரு அவதாரிகை தானே எழுதுகிறார் தன்னுடைய உபன்யாசங்களிலே. முதல் 4 பாட்டு அவதாரிகையாய் அமைந்தது. அவதாரிகைனா ஒரு முன்னுரையாய் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரந்தத்துக்கும் ஒரு முன்னுரைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுபோல் இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு முன்னுரை எதுன்னு சொன்னால் அந்த மார்கழி, வையம், ஓங்கி, ஆழிமழை கண்ணா இந்த 4 பாசுரங்கள் முன்னுரையைப் போலே அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார். முதல் மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்தாலே நீராடப் போதுவீர் போதுமினோ என்று அனைவரையும் அழைத்தாள் ஆண்டாள். அது கிருஷ்ண சம்சேஷத்துக்காக தான் அழைத்தாள் என்பதை கீழேயே பார்த்தோம். 2வது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்தினாலே இப்படிப்பட்ட நோன்புக்கு வந்திருக்கிறீர்களே நீங்கள் எல்லாம் இந்த கிருஷ்ண சம்சேஷத்துக்காக, இப்படிப்பட்ட நோன்புகளை அன்வயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை கைக்கொள்ள வேணும், சில விஷயங்களை தள்ள வேணும், கிருத்தியம் என்ன அகிருத்தியம் என்ன என்றதை விவேகித்து இதையெல்லாம் நீங்கள் கொள்ள வேண்டும், இதையெல்லாம் தள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மேலே 3வது ஓங்கி உலகளந்த பாசுரத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு கோபாலர்கள் பல நாள் நம்மை கண்ணன் முகத்தையே காட்டாத நிலவரையிலே அடைத்து வைத்தவர்கள் இப்போ இந்த ஊருக்கு நன்மை விளைய வேண்டும் என்ற காரணத்தாலே நம்மை கண்ணனுடைய சேர்த்தார்களே, அதனால் அவர்களுக்கு ஏதாவது நன்மை விளைய வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல மழை பெய்ய வேணும் என்பதை ஆசாசித்தார்கள், மங்களாசாசனம் செய்தார்கள். அதுமாதிரி 4வது பாசுரத்தாலே இந்த ஆத்ம நன்மை, இந்த லோகத்துக்கு க்ஷேமம் என்ன, அந்த க்ஷேமத்தை விளையும்படியாக பர்ஜன்ய தேவன் இடத்திலே ஒரு பிரார்த்தனையை கொண்டு இன்னென்ன பிரகாரங்களிலே நீ மழை பெய்ய வேணும் என்று நியமனம் செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்போ என்ன, ஒரு கிரந்தத்துக்கு அவதாரிகைன்னு சொன்னால் அந்த அவதாரிகை முன்னுரை முடிஞ்சு போனால் உடனே பாசுரம் ஆரம்பிக்க வேணுமே இல்லையா? அப்படி பாசுரம் ஆரம்பிக்க வேணும் அப்படின்னா இவ்விடத்துல பாசுரம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல.
ஏன்னா திருப்பாவைக்கு முக்கிய கருத்தாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாகவதர்களை பள்ளி உணர்த்துவது. அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு அப்படியே போய் எம்பெருமானை பிராட்டியை எல்லாம் பள்ளி உணர்த்தி முந்தனோடு உத்துவமேயாமோ உனக்கே நாமாட்சேபம் மத்தனை காமங்கள் மாற்றுன்னு சொல்லி எம்பெருமானோடே சேர வேண்டும். இதுதான் திருப்பாவைக்கு முக்கியமான கருத்து. அப்போது இதுக்கு முன்னுரையாய் 4 பாசுரங்கள் சொல்லிட்டா. எப்படி கீதையில் 2வது அத்தியாயம் பாதி வரைக்கும் அவதாரிகையாக போச்சோ அதே போல் 4 பாசுரங்கள் இவ்விடத்திலே அவதாரிகையாக போய்விட்டது. அவதாரிகை முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? கிருஷ்ணன் எப்படி கீதையில் உபதேசம் ஆரம்பித்தானோ அதே போல் இவர்களும் அந்த கோபிகைகளை திருப்பள்ளி உணர்த்த கிளம்ப வேண்டும். அதை நியாயம் பார்த்தா 6வது பாசுரம் இன்றைக்கே ஆரம்பிச்சுடணும். 5வது பாசுரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு இது இருக்க, இந்த மாதிரி ஒரு பாசுரம் தேவை தானா அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சி சுவாமி ஒரு விவகாரத்தை இந்த இடத்துல ஒரு விசாரத்தை பண்ணுகிறார். ஆனால் கடைசியில் ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய கிரமத்தில் கடைசியில் தெரிவிக்கும் போது சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே அப்படியே ஒரு சங்கையும் நிரூபணம் பண்ணிட்டாங்க. 30ம் தப்பாமேன்னா இந்த 30 பாசுரங்களை தப்பாத அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவர் என்று சொல்லும்படியாக அந்த பலஸ்ருதியை 30 பாசுரங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பலஸ்ருதியாய் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பாசுரத்தை எடுத்து விட்டோமே ஆனால் அதில் அந்த ருச்சி போய்விடும். இப்போ நம்ம சங்கத்தின்னு சொல்லிகிட்டே வரோம். ஒன்றுத்துக்கு ஒரு இந்த பாசுரத்திலே இதுக்கு தொடர்பு, சங்கத்தின்னு சொல்லும்போது தொடர்பு, இந்த பாசுரத்திலேருந்து இன்னென்ன தொடர்பு தொடர்பு படைத்து சொல்லிக்கொண்டு மேலே போய்கொண்டே இருக்கோமே. அப்படி சொல்லக்கூடிய காலத்திலேயே அந்த தொடர்புன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிலி அருந்து போய்விட்டதானால் அந்த சுவை கெட்டு போய்விடும். ஒரு ரத்னஹாரம் ஒன்று இருக்குது. அந்த ரத்னஹாரத்திலே ஒரு கல், நல்ல கல் ஒன்று விழுந்து போயிடுதுன்னா இந்த ரத்னஹாரம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கட்டும், அதில் மீதம் இருக்கக்கூடிய கல்கள் எவ்வளவு நல்ல உஜ்வலம் நல்ல பிரகாசம் குறைந்ததாக இருந்தாலும் எல்லாருக்கள்லையும் என்ன படும் அப்படின்னா அந்த ஒரு கல் எங்கன்னு கேட்போம். அதுபோல இந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஒரு பாசுரத்தை இடத்துலேருந்து எடுத்தோமே ஆனால் அந்த திருப்பாவினுடைய ருச்சி அப்படியே கெட்டுப்போய் விடும் என்று காட்டுகிறார்கள். அப்போது எதனால் இந்த பாசுரம் அவதரித்தது அப்படின்னு கேட்குறார்கள். இப்போ கேட்குறார், ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி. அதாவது அந்த 1000 சிறுமியர்களில் ஒருத்தி கேள்வி கேட்குறார். நம்ம நோன்பு நோக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம், அது கிருத்திய விவேகங்களெல்லாம் பண்ணிட்டோம், நாட்களெல்லாம் நல்லா அமைஞ்சு கொடுத்து இந்த நோன்புக்காக பண்ண வேண்டிய சங்கல்பங்களை எல்லாம் பண்ணிவிட்டோம். இது நடுவில் ஆயர்களுக்கெல்லாம் நல்ல மழை பெய்ய வேணும் என்று ஆசாசித்து விட்டோம், வர்ஜனுக்கு நியமனம் எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுடைய நோன்புன்னு சொல்லக்கூடிய இந்த காரியம் தலை கட்ட வேணுமே, அதுக்கு தடை வராமல் இருக்க வேண்டுமே என்று கேட்கிறார்கள். சொல்றார், ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி என்று ஒரு வாக்கியத்தை தெரிவிக்கிறார்கள், ஒரு பிரமாண வச்சனத்தை தெரிவிக்கிறார்கள். ஸ்ரேயாம்சின்னா ரொம்ப உன்னதமான நல்ல காரியம் ஒன்று நடக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கும்னா தடைகள் பல இருக்கும். பகு விஜ்ஞானி பல தடைகள் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். அதுக்கு எதை காட்டுறார்கள் அப்படின்னு கேட்டால் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தான் காட்டுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ராமனுடைய பட்டாபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா தசரதன் ஆசைப்பட்டான் இல்லையா? அதாவது மேலையார் செய்யக்கூடிய நற்கிரிசைகள் போலே தசரதன் செய்ய வந்தது ஒரு நல்ல கிரிசை, நல்ல காரியம் தானே செய்ய வந்தான். ராம பட்டாபிஷேகத்தை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே வசிஷ்டர் இடத்துல கேட்குறான், பட்டாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன், ஒரு நாளை குறித்து கொடு அப்படின்னு சொன்னபோது அந்த தசரதனுடைய புரோஹிதனாக இருக்கக்கூடியவர் முன்பே அவர்களை ஹிதத்தை, புரோஹிதன் அப்படின்னு சொன்னால் புறானா முன்னால் அவர்களுக்கு ஒரு யாருக்கு அவர் புரோஹிதராக இருக்கோ அதற்கு புரோஹிதர்னா அவர்களுக்கு ஹிதத்தை முன்பே வரக்கூடியதை தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனா, ஹிதத்தை தெரிவிக்கக்கூடிய நன்மையை தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியதான் புரோஹிதர். அவர் சொல்கிறார், அந்த பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்டத்தில் தெரிவிக்கக்கூடிய காலத்தில் அவர் முகூர்த்தம் குறித்து கொடுக்குறார். ராமனுக்கு இந்த லக்னத்தில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முகூர்த்தம் குறித்து கொடுக்கிறார். அப்படி ராமன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? ராமோ விக்கிரகவான் தர்மனா, தர்மமே ஒரு உருவெடுத்து கொண்டு வந்ததோ என்று சொல்லும்படியாய் ராமன் அப்படிப்பட்ட தர்மவானாக இருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணான், சரி அப்பாவுக்கு வயசாகிடுது, நம்மளை முடிச்சு விடணும்னு சொல்கிறார். ஏன்னா தகப்பன் பேர் அவன் என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லும்படியாய் வளர்ந்து வந்த குமாரன் அல்லவன். சரின்னு அவன் முடிச்சு விடுறதுக்கு தயாராக இருக்கிறான். அப்போ அந்த காலத்திலே வசிஷ்டர் தெரிவிக்கிறார்,
ராமா இந்த பட்டாபிஷேகத்துக்கு உண்டான விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும், நீ பெரிய பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டும். அவர்களுடைய குலதெய்வம் ஆராத்திய தெய்வமாக இருந்த ரங்கநாதன் ஜெகநாதன் சொல்லக்கூடியவன், அவனது சகபத்னியா விசாலாட்சியா நாராயணன் உபாபகமது என்று சொல்லும்படியாய் பிராட்டியன் ராமனுமாக சேர்ந்து அன்றைக்கு ராமனுக்கு ஜெகநாதனுக்கு அந்த நம்பெருமாளுக்கு எல்லா விதமான பூஜைகளும் செய்தார்கள், திருவாராதனத்தை எல்லாம் பண்ணினார்கள். அதுக்கு உண்டான விரதங்களை எல்லாம் அந்த பட்டாபிஷேகத்துக்கு உண்டான அங்கமாக இருக்கக்கூடிய விரதங்களை எல்லாம் அனுஷ்டித்தார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அந்த பட்டாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருடைய ஆதரவும் இருந்ததான எல்லாரும் ஆதரித்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பட்டாபிஷேகம் என்னாச்சு அப்படின்னா நின்று போயிடுது அப்படின்றதான உண்மையான விஷயமாக இருக்கிறது. பாதுகா சகஸ்ரம் அப்படின்ற ஒரு கிரந்தம் வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது. அதில் ஒரு பாசுரம், ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் அவர். ராமோ ராஜ்யம் பிது அபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதாமூரே ததிக வரதே சத்யவாதி ததௌச்சா சிந்தாதீத சமஜனி ததா பாதுகாக்கியாபிஷேக துர்விஜானம் ஸ்வஹ ஹிருதயமோ தெய்வமந்திரம் பிரமாணம். ஸ்லோகத்தினால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். எப்படி ஒரு நல்காரியங்களுக்கெல்லாம் எப்படி தடைகள் ஏற்படுறது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக இந்த இதில் காட்டுறோம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம நினைக்கிறது, நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிறது, அது அப்படியே ரொம்ப தத்ரூபமாக காட்டக்கூடிய ஸ்லோகம் இது. ராமே ராஜ்யம், ராமே ராஜ்யம் பிதுர் அபிமதம். பிதுர் அபிமதம் அப்படின்னா பிதுவாக இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிடித்த விஷயமானது எதுனா ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியது. ராமே ராஜ்யம் பிதுர் அபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாக. பௌர ஜனங்களெல்லாம் அழைத்தான். அது அரசாட்சியாக இருந்தால் கூட, மன்னராட்சியாக இருந்தால் கூட, என்ன பண்ணான், இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் எப்படி ஒரு குடியரசு ஆட்சியோ அதை போல் அந்த குடிமக்களை எல்லாம் அந்த சபைக்கு அழைத்தான். அழைத்து கேட்டான், இந்த மாதிரி ராமனுக்கு நான் பட்டம் சூட்டணும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தளர்ந்து போனேன், 60,000 ஆண்டு மாண்டன் உருவகை ஒடுக்கிய உலகினை ஓம்பினேன் பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மறுவது உண்டு என்பதோடு மறுக்கம் உண்டரோ. அவன் அப்போவே ராமன் பிறகுறதுக்கு முன்னாவே அவன் நினச்சிட்டு இருக்கான் தசரதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான். அதுக்கு முன்னாடி 60,000 ஆண்டுகள் ஓடின, 60,000 ஆண்டு போயிடுதான். ராமாயணத்தை சொல்லும்போது சொன்னாராம், தசரதன் போய் கண்ணாடியில் பார்க்குறான். பார்க்கக்கூடிய காலத்தில் அவனுக்கு ஒரு நரைமுடி வந்துடும். நரைமுடி எங்கே வந்துன்னா 60,000 வருஷம் கழித்து நரைமுடி இந்த காது கிட்ட வந்துடும். நரைமுடி விசாரிக்கிறார்கள், காது கிட்ட ஏன் வந்தது அப்படின்னு. அந்த நரைமுடி அந்த முடி காது பக்கத்தில் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, காது பக்கத்தில் இருக்குது, எல்லாத்தையும் கேட்குறது நம்ம காது வழியாக தானே கேட்குறோம். அந்த நரைமுடி போய் சொல்லிட்டா, தசரதா உனக்கு வயசாக எடுத்து அதனால் ராமன் 2 பட்டத்தை கொடுத்துருன்னு சொல்கிறதுக்காக அந்த காதுண்ட தான் அந்த நரைமுடி. அப்போது என்ன பண்ணுறான், அவன் அந்த காலத்திலேயே 60,000 ஆண்டுகள் ஓடினா நான் இதுக்கப்புறம் எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை, இந்த நாடு அராஜகமாக போய்விடப் போவதே, குழப்பம் வந்துட போகுது, ராஜா இல்லைன்னு நாட்டில் பெரிய குழப்பங்கள் ஏற்படுமே அப்படின்னு ராமன் பிறப்பதற்கு முன்னேயே அவனுக்கு ஒரு பெரிய व्यसனம் இருந்தது. அதுக்கு பிறகு புத்திரகாமேட்டியாகத்தாலே ராமன் பிறந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுறான், சம்மதஞ்ச பிரஜானாம் என்று சொல்லும்படியாய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவரும் என்ன பண்ணார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று சொல்லக்கூடிய காலத்திலே அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்வம் அசி பார்த்திவ ச ராமம் இவ ராஜானாம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் சொல்லுகிறார்கள். அநேக வருஷ சாகஸ்ரோ, ரொம்ப வருஷம், நீ ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ இருந்துட்ட, அநேகமாயிரம் ஆண்டுகள் நீ இருந்துட்ட. விருத்தஸ்வம் அசி, ரொம்ப கழவனாகி போயியவனை அப்படின்னு பார்த்திவ ச ராமம் இவ ராஜானாம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம். கழவா நீ ஒழிந்துமோன்னு சொன்னீங்க. ரொம்ப மரியாதையாக சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, கழவா நீ ஒழிந்துமோன்னு பௌர ஜனங்களெல்லாம் ஜனங்களெல்லாம் திட்டினார்கள். சொல்லக்கூடிய காலத்திலே அப்படியே தசரதன் ஆடிப்போனான். ஒரு பக்கம் ஆடிப்போனான், ஒரு பக்கம் சந்தோஷம். எதனால ஆடிப்போனான் அப்படின்னா, அவன் கேட்குறான் ஜனங்கள் இடத்துல, கிழவாக ஒழிந்துமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்ன உங்களுக்கு கொடுங்கோன்மையான ஆட்சி நான் புரிஞ்சேன், வரியை நான் நிறைய போட்டேன்னா, உங்களை அதாவது ரொம்ப துன்புறுத்தினேன்னா, அந்த மாதிரியெல்லாம் அராஜகமான ஆட்சி விடத்திலே நான் ஒன்றும் பண்ணவில்லையே, அநியாயமான ஆட்சி நான் பண்ணவில்லையே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே என்னை ஒழிந்து போன்னு சொன்னீர்களே, என்ன காரணம் அப்படி கேட்டோம். பகவோ நுபகா தவ புத்திரஸ்ய கல்யாண பகவோ நுபகா தவ புத்திரஸ்ய குணா சந்தித்தே பகவ குணா சந்தித்தே. உன் பிள்ளை இருந்த நுபகா ராஜனே,
உன் பிள்ளையிடத்திலே பலவிதமான ஆயிரக்கணக்கான எண்ணில் பல்குணத்தன் என்று சொல்லும்படியான பல கல்யாண குணங்கள் அவன் திறத்திலே புரிந்து இருக்கிறது. அதனால் அவன் குடிக்கீழே நாங்கள் வாழ விரும்புகிறோம் அரசனே, நீ அதுக்காக தான் நாங்கள் அப்படி சொன்னோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சந்திரா பிரதானம் என்று சொல்லும்படியாய் நாங்கள் என்ன இச்சைப்படுகிறோம் தெரியுமா? இந்த பலவானாக இருக்கக்கூடியவன், நீண்ட திருக்கைகளை கொண்டவனாக இருக்கக்கூடியவன், ரகுகுலத்திலே உதித்தவனாக இருக்கக்கூடிய ராமனை சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு பட்டத்து யானை மேலே உட்கார வைத்து அவன் மேல் வெயில் படாதபடி விடைகளை பிடித்து அவனை அரசனாக்கி இந்த நாட்டிலே வலம் வர வைக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்தார்களாம். அப்போது சம்மதஞ்ச பிரஜானம், பிரஜைகளுடைய ஆசை என்ன? தசரதனுடைய ஆசை என்னவோ அதுதான். இதை கேட்டவுடனே தசரதனுக்கு ரொம்ப நம்மளை பற்றி ஒழிந்துப்போன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுடைய ராஜ்யத்தில் இவர்களெல்லாம் நன்றாக வசிக்க வேண்டும், அவனிடத்துல ரொம்ப ஆசைப்பட்டவர்களாக இருக்காங்க. தசரதனுக்கு ஒரு அபிமதமான வஸ்து இந்த உலகத்தில் ஒன்று உண்டுன்னா அது ராமன் தானே. ராமனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ராமனை பிரிந்த காலத்திலே தன் உயிரை துறந்தான். அதனால் சம்மதஞ்ச பிரஜானாம் என்று சொல்லும்படியாய் பிரஜைகளாலே அந்த ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு சம்மதம் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய அந்த வரலாற்றிலேயே ஒரு திருப்பங்கள் நிறைய மாதாவரே கைகையானவள் சில வரங்களை கேட்டாள். ததிக பரதே சத்தியவாதி ததௌச்ச, 2 வரங்கள் கேட்டால் கைகை. ஒரு வரத்தினாலே ராமனை கானகத்து அனுப்பினார், மற்றொரு வரத்தினாலே பரதனுக்கு முடிசூட வேண்டும் என்ற ஒரு 2 வரத்தை கேட்டான். ததௌச்ச ததாது, வச்சுக்கோன்னு வரத்தை கொடுத்துட்டான், வேற வழி இல்லாத. சத்திய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆபாச தர்மமான சத்திய வாக்கியத்தை பரிபாலனம் செய்து நல்ல சத்திய வாக்கியம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லும்படியான தர்மமே வடிவெடுத்த பிள்ளை இருக்கும்போது அதை விட்டான் ஏதோ சத்திய வாக்கியம் என்று சொல்வதை கைப்பற்றி ராமனை கானகத்துக்கு அனுப்பினான் தசரதன். ஆனால் இப்போ கேட்ட விஷயம் என்ன? ராமனுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணார்கள். அது இந்த வரங்களினாலே அந்த பட்டாபிஷேகம் நின்று போய்விட்டது. திரௌபதி கைகேயி என்ன ஆசைப்பட்டாள்? கைகேயி இந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அது என்னாச்சு? அந்த பரதனுடைய பட்டாபிஷேகம் நம்ம இடத்துல நடந்ததா அப்படின்னு கேட்டால், பரதன் ராஜ்யம் அகம்ச ராமஸ்ய அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ராஜ்யமும் ராமனுக்கு அடிமைப்பட்டவர்கள், ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? அதான் நான் பட்டம் ஏற்றுக்க மாட்டேன், நிர்தாட்சண்யமாக பட்டம் ஏற்றுக்க மாட்டேன், ராமனை அழைத்து வர வேண்டும் என்று பரதன் சென்று சரணாகதி செய்தான் என்றெல்லாம் சரித்திரம் காண கிடைக்கிறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் என்ன நடந்ததுன்னா, யாரும் நினைத்து பார்க்கவில்லை. சிந்தாதீத சமஜனிதா பாதுகாப்பியாபிஷேகம் எங்கிருந்தோ வந்தது. திடீர்னு நடுவில் ஒன்று ராமனும் பட்டம் ஏற்றுக்கல, பரதனும் பட்டம் ஏற்றுக்கல. பாதுகைன்னு சொல்லக்கூடிய அந்த ராமனுடைய பாதுகை பட்டம் ஏற்றுக்கொண்டது. அதை என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறா. துர்விஜான ஸ்வஹிருதய மகோ தெய்வமத்ர பிரமாணம். ஒரு எந்த விஷயங்களையும் நடக்கணும் அப்படின்னா அது எம்பெருமானுடைய சங்கல்பம் அதில் இருக்கணும். எம்பெருமான் விஷயமே நடக்கணும்னா கூட அது எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால்தான் நடக்கும் என்பது ரொம்ப அற்புதமாக தெரிகிறது. இது தவிர எம்பெருமான் என்ன நினைத்துட்டு இருக்கானோ அது நடக்கிற போது தான் நமக்கு தெரியும் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சொல்லுகிறார்கள். ராமனுடைய பட்டாபிஷேகமே எவ்வளோ பெரிய உன்னதமான காரியம். ஸ்ரேயாம்சி பகுவிஜானி பவந்தி மகதாமகி என்று சொல்லும்படியாய் சிரேஷ்டமான உத்தமர்களால் செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்களுக்கே விக்னங்கள் பல வருகிறதே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்மள் கிருஷ்ண சம்சேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஒரு நோன்பின் என்று சொல்லக்கூடிய வியாஜத்தினாலே எடுத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நமக்கு தலை கட்டப் போகும்? நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் பூரித்திருக்கிறதே, அந்த பாவம் நம்மளை இது பண்ணாத விட்டுடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே கீழே அதுக்கெல்லாம் தெரிவிக்கிறார்கள். போயபடியும் புகுதருவான் என்னும் தீனி தூசாகும் என்று சொல்லும்படி அந்த பாவம் கழியும் விதத்தை தெரிவிக்கிறார்கள். அப்படின்னு தான் இந்த வாசகத்தினுடைய சாரமான அர்த்தம் என்று கொள்ளலாம். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை அயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் தொகுதருவானின் நனவும் தீயினில் தூசாகும் செப்பு. மாயனை, இந்த மாயா அப்படின்ற சப்தத்துக்கு பலவிதமான வேதாந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள். அது உள்ளலாம் நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம். ரொம்ப அழகாக அனுபவத்துக்கு விஷயமாக மாயன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவனே அப்படின்ற ஒரு அர்த்தம். அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் கொள்ளலாம். ஏன்னா ஒரு சம்பிரதாயங்களில் இந்த மாயன்ற சப்தத்துக்கு ஒரு விதமான அர்த்தங்கள் தெரிவிக்கிறார். மாயம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரதானமாக இன்றைக்கி பாசுர அனுபவத்துக்கு பிரதானமாக கொள்ளக்கூடிய முக்கியமான அர்த்தம் ஆச்சரியம், ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவன் மாயன் அப்படின்னு கொள்ளலாம். ஆனால் அதே மாயன்ற சப்தத்துக்கு கிருத்திரிமம் என்று சொல்லும்படியாய் பஞ்சகமான காரியங்களை செய்யக்கூடியவன் அப்படின்றதெல்லாம் கூட அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் அப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் மாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஆச்சரியம் என்ற அர்த்தத்தை கொள்ளலாம். ஆனால் இந்த பாசுரத்தை எப்படி அன்வயம் பண்ணணும் அப்படின்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை தாயை உடல் விளக்கம் செய்தவனை மாயனை தாமோதரனை மாயனை அப்படின்னு ஒரு பாசுரம் ஒரு வரிக்கும் என்ன பண்ணணும், இந்த மாயனைன்னு சொல்லக்கூடியதை சேர்த்து 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 பார்க்கணும், அனுபவிக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள். அதாவது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மதுரைக்கு என்ன மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு சீர்மை மதுரைக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டால், நெடுநாளாக இந்த மதுரைக்கு பகவத் சம்பந்தம் உண்டு என்று காட்டுகிறார்கள். பகவத் சம்பந்தம் எப்படி உண்டுன்னா, இந்த சித்தாசிரமம்னு சொல்லக்கூடியது அந்த வாமனுடைய சித்தாசிரமம் அவ்விடத்தில் தான் இருந்தோம். சத்ருக்னாழ்வான், ராமனுடைய தம்பியான சத்ருக்னாழ்வான் அந்த மதுராய் நகரத்தின் மீதே ஒரு காலத்திலே படையெடுத்து அதை ஜெயித்து அவன் அவ்விடத்திலே ஆட்சி புரிந்து வந்திருக்கிறான். இப்போ கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லும்படியாய் இந்த மதுரா நகரம்னு சொல்லக்கூடியது பல நாளாக பகவத் சம்பந்தத்தை பெற்றதாக இருக்கக்கூடியது. அதனால மண்ணு சீர்மை எதனாலே மதுரை நகரத்துக்கு பகவத் சம்பந்தம் நெடுநாளாக பெற்றிருப்பதினாலே சீர்மை பெற்றது என்று காட்டுகிறார்கள். மைந்தனை, மைந்தன் அப்படின்னு சொன்னால் மிடுக்குடையவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட மிடுக்கு கண்ணனுக்கு? தந்தை காலில் பெருவிளங்கு தாழ விழ நள்ளிருக்கண் வந்த எந்தை பெருமானார். அர்த்தராத்திரியில் பிறந்தான். பிறந்த காலத்திலே அவனுடைய பெருமை எப்படி இருக்குன்னா, தந்தை காலில் பெரும், அது வரைக்கும் தகப்பனும் தந்தையும் எப்படி, அவனுடைய தாயாரும் தகப்பனும் எப்படி இருந்தானா, அப்படியே ஒரு பெரு விலங்கினாலே ஒரு சிறை கூடத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள், விலங்கினாலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். தந்தை காலில் பெரு விலங்கு தாழ விழ, அவன் பிறந்த காலத்திலே அந்த விலங்குகளெல்லாம் படீர் படீர் என்று உடைந்தவன். நள்ளிருக்கண் வந்த எந்த பெருமானார், ராத்திரியில் வரார், ராத்திரியில் பிறந்தவர் என்று காட்டுகிறார். அவன் நம்ம போல வந்தானா அப்படின்னா வரல. நம்மளா எப்படி வந்தான்? கர்மவடியாக வந்தோம். அவனுடைய எப்படி இச்சையடியாக வந்தான். எப்படிப்பட்ட உருவத்தை கொண்டான்? தமருகந்ததே உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததே பேர் மத்த பேர் என்று சொல்லும்படியாய் தமர்கள் நம்ம போல இருக்கக்கூடிய ஒரு அடியவர்கள் உகக்கக்கூடிய உருவத்தை கொண்டு இவ்விடத்திற்கு வந்தான் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவன் மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்கு மைந்தனாக பிறந்தான் மாயனை என்று தெரிவிக்கிறார்கள். வந்த காலத்தில் எப்படி பிறந்தான் அப்படின்னு கேட்டால் ஆச்சரியம் தான் சொல்லணும். வடமதுரை மைந்தனை மாயனை. பெருமான் எவ்வளோ அவதாரங்கள் பண்ணான். மீனோட ஆமை கேடல் அறிகுறலாய் இன்னதிராமனாய் இன்னதிராமனாய் தானாய் கற்கியமானான் என்று சொல்லும்படியாய் 9 அவதாரங்கள் கல்கி தவிர 9 அவதாரங்கள் முடித்து விட்டான். அது எந்த அவதாரங்களையும் பண்ணாத, 9 அவதாரங்களையும் பண்ணாத ஆச்சரியம் என்ன பண்ணான்னா, பிறக்கக்கூடிய காலத்திலே சதுர்புஜனாகவும் சங்க சக்கரத்தோடையும் அவன் பிறந்தான். ஜாதோசி தேவதேவேச சங்க சக்கர கதாதரகா என்று சொல்லும்படியாய் பிறக்கக்கூடிய காலத்திலே எப்படி பிறந்தான்னா,
அவன் சங்க சக்கரத்தோட சதுர்புஜங்களுடன் சங்க சக்கரத்தை பிடித்து கொண்டும் பிறந்தான். அதனாலே மாயன் என்று தெரிவிக்கிறார். ராமன் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்தில் கூட இந்த மாதிரி சங்க சக்கரத்தோடு வந்தானா இல்லையே. அவன் என்ன சொல்றான், தசரதாத்மஜம், என்னுடைய சிந்தையினால நான் என்ன தசரதனுடைய பிள்ளையாகத்தான் என்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் நரனாகத்தான் நான் நினைத்து கொண்டான். ஆனால் 2-3 இடத்துல சில பேருக்கு அவன் சங்க சக்கரத்தோடு இருக்கிறது போல காட்சி தருகிறான். பம்பாதீரத்திலே அனுமனை போய் பார்க்கக்கூடிய காலத்திலே சொல்றார், அனுமான் பார்த்து அந்த இடத்துல ஆயதாஸ்த சுருதஸ்ட இந்த சங்க சக்கரத்தை ஏந்தி ஒரு சதுர்புஜம் இருக்கிறது போல எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லுகிறான் அனுமான். அதே போல மண்டோதரி யுத்த பூமியிலே ராவணன் மடிந்த பின்னே கேட்கிறார், சொல்றான், இந்த மாதிரி எம்பெருமான் ராமனை பார்க்கும் போது அவன் பெரிய நாராயணன் சிவன் நாராயணனாகவே எனக்கு காட்சி தருகிறான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ இருக்கக்கூடிய காலத்திலே அப்போல்லாம் ராமன் அவன் அப்போ நினைச்சிருந்தாங்க, என்னமோ இவாள்லாம் இப்படி தோன்றது, நான் சங்க சக்கரத்தெல்லாம் எடுத்துட்டு வரலையே, அடுத்த பிறவி அடுத்த அவதாரத்திலே நாம் என்ன பண்ணணும், சங்க சக்கரத்தோடு பிறக்க வேண்டும் என்று அப்பொழுதே நினைத்து கொண்டான். அதற்கு ஏற்ப கண்ணனாக பிறந்த காலத்திலே சங்க சக்கரங்களோடு பிறந்தான் என்று எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். வடபதுரை மைந்தனை மாயனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை மாயனை தூய பெருநீர் யமுனை குறைவனை மாயனை. தூய பெருநீர் எப்படிப்பட்ட தூய பெருநீர் அப்படின்னு கேட்டால், அந்த யமுனையானது தூய்மையான நீர் என்று காட்டுகிறார்கள். அது எப்படின்னா, எம்பெருமான் அதில் ஜலக்கிரீடை பண்ணினான், 1000 கோபிமார்களோடு ஜலக்கிரீடை பண்ணினான். அதடுத்து அது மட்டும் இல்லை, அந்த எம்பெருமானம் அவர்களும் ஜலக்கிரீடை பண்ண காலத்திலே அவர்கள் வாய்ப்பு குளித்த நீர், அதனாலே மாயனை மண்ணுவதனால் தூய பெருநீர் யமுனை குறைவனை என்று தெரிவிக்கிறார்கள். பெருநீர் அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் கோடி பெண்களோடு ஜலக்கிரீடை பண்ணினான் கண்ணன் பெருமான் இல்லையா. அவர்களுடைய விரக தாபம் தீர குளிர வைத்ததாம் அந்த யமுனை. அதனால அப்படிப்பட்ட பெருமை உடைய நீர் என்று தெரிவிக்கும்படியாக இருக்கக்கூடியது. யமுனை துறைவனை மாயனை. யமுனை துறைவன் அப்படின்னு சொன்னா ஒரு துறையை தெரிவிக்கிறது. அந்த ஒரு துறையா ஒரு படித்துறைன்னு சொல்றா இல்லையா, ஆத்தங்கரைக்கு அது போல சொல்றாரு. கண்டபிரானுக்கு யமுனை துறைவன் எதனால பேர் அப்படின்னு கேட்டான். அவன் யமுனையில் அந்த படித்துறையிலேயே இருந்தான். ஏன் அப்படின்னா, அந்த யமுனை துறைன்னு சொல்லக்கூடியதுதான் பெண்கள் படும் துறை. அதனால அவனுக்கு யமுனை துறைவன் என்று பேர் என்று காட்டுகிறார்கள். யமுனை துறைவனை மாயனை. அதாவது இந்த யமுனைக்கு தூய்மை என்ன அப்படின்னு கேட்கிறார். தூய்மை என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணன் பெருமான் பிறந்த காலத்தில் பெரிய சரத்து ஆவணி மாசத்துல மழை கொட்டி கொண்டிருக்கிறது. யமுனையில பெரிய வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. கண்ணன் பெருமான் அர்த்தராத்திரியிலே பிறக்கிறான். பிறக்கக்கூடிய காலத்திலே என்ன நினைக்கிறான், அந்த வசுதேவர் தேவகி இவ்விடத்திலே கண்ணன் இங்கே இருந்தானா, இதுக்கு மேலே அவனுக்கு உயிருக்கு ஏதாவது பிராண ஆபத்து ஏற்படும் என்று சொல்லும்படியாய் உடனே அவனை எழுந்தருளை பண்ணி கொண்டு போகிறார்கள். வசுதேவர் அவனை எழுந்தருளை பண்ணி போடுகிறார். ஒரு கூடையில் வச்சு எடுத்துட்டு போறார். போகக்கூடிய காலத்திலே அந்த யமுனா நதி எப்படி இருக்குன்னா, ஆகாசம் அளவுக்கும் அதனுடைய வெள்ளமானது அலையானது அடித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரியது மழை கொட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே, அந்த மழைக்காலத்திலே கண்ணன பெருமானை எழுந்தருளை பண்ணி கொண்டு போகிறான். போகிற காலத்தில் என்ன பண்ணிதான், அந்த இதுவானது யமுனா நதியானது அவன் முழங்கால் அளவுக்கு வற்றி கொடுத்தது. வற்றி கொடுத்தான். இவ்வளவு பெரிய வெள்ளம் போயின்றது. கண்ணன பெருமான் எழுந்தருளுகிறான் சொல்லக்கூடிய காலத்திலே வற்றி கொடுத்தது, முழங்கால் வற்றி கொடுத்தனாலே தூய பெருநீர் யமுனை குறைவு. பெரியவாஜன் பிள்ளை சொல்றார், இந்த யமுனைக்கு இருக்கக்கூடிய தூய்மை கோதாவரிக்கு இல்லையேன்னு காட்டுகிறார். கோதாவரிக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல ராவணனானவன் சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு செல்லக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டி எல்லாரிடையும் தெரிவிக்கிறார், என்னுடைய ராமனிடம் சொல்லி என்னை ராவணன் அபகரித்து போகிறான்னு சொல்லி மரம் கல் மட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அதே மாதிரி கோதாவரி நதிக்கிட்டையும் தெரிவிக்கிறார். பிராயணி தேவி பவதி யகதேஷ கோதே கோதாவரி ஜெகதிகம் வயசா புனீதி யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாது
பாகீரதி பிரபுதி பிரயோபி பவந்தி புண்ணியா. என்ன சொல்றாருன்னா, முதல்ல கோதாவரிக்கு சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றாரு. கோதாவரி எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, கங்கை முதலான நதிகளெல்லாம் சில சமயம் என்ன பண்றோம்னா, கோதாவரியிலே வசித்து தங்களுடைய புண்ணியத்தை புரியுது. ஏன்னா பிரம்மாவண்ட போய் முறையிட்டுதான் கங்கை முதலான நதிகளெல்லாம் எல்லாரும் பாவத்தை கழிக்கிறது எங்கள்கிட்ட வந்து குளிச்சுட்டு போடுறா, அந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் தவித்து வகித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய காலத்தில் கோதாவரியில போய் நீ தீர்த்தமாடு, அப்படி பண்ணா உனக்கு எதுவாகும் என்று தெரிவித்தார்கள். அப்படி இருந்து கோதாவரிக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது எப்போனா, சீதா பிராட்டியை அவன் ராவணன் அபகரித்து கொண்டு போன காலத்திலே ராவணனிடத்துல போய் சொல்லுன்னு சொன்னோம். அம்சகாரண்ட வாக்கியர்னாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்துவம் சீதாம் ஹரதி ராவணா. சீக்கிரமா சொல்ல, க்ஷிப்ரம் சீதாம் ஹரதி ராவணா, சித்திரம் ராமாய சுதாம் சீதாம் ஹரதி ராவணா. சீதையை ராவணன் கவர்ந்து செல்கிறான். க்ஷிப்ரம் ராமாய சம்பத்து, சீக்கிரமாக ராமனிடத்திலே சொல்லு கோதாவரி இடத்துல பிராட்டி சீதா பிராட்டி வேண்டுக் கொள்கிறார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அது கோதாவரி சொல்லவே இல்லை. எதுக்குன்னா, கோதாவரி பயந்து போய்விட்டதால் ராவணனுடைய வீரனை இருந்ததால் அந்த வீரத்தை கண்டு நமக்கு ஏதாவது அவத்தியம் ஏற்பட போதோ துன்பம் ஏற்பட போதோ என்று நினைத்து தான் அதனால் சொல்லவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் தூய பெருநீர் யமுனைன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கு? ராவணன் எங்கேயோ லங்கா ராஜ்யம் இந்த கடல் கடந்து இருக்கக்கூடிய தேசத்தை ஆள்பவனாக இருக்கிறான். அவனை கண்டு பயந்தாள் கோதாவரி நதி. ஆனால் யமுனைன்னு சொல்லக்கூடியது எங்கே ஓடுறதுன்னா, கம்சன் கால் கீழே ஓடக்கூடிய நதியாக இருக்கக்கூடியது கொஞ்சமும் பயப்படலை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நினைத்து தன்னை முழந்தாளர்கள் வற்றி கொடுத்தது தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை மாயனை. ஆயர் குலத்தினில் தோன்றினானே மாயன், எப்படிப்பட்டவன் என்று தெரிவிக்கிறார். இவ்வளவு அந்த சேஷ்டிதங்கள் ஒரு குறைவில்லாத சேஷ்டிதங்கள் அவன் செய்யக்கூடியதாக இருக்கு சொல்றார். லீலாசுந்தர் தன்னுடைய இதில் தெரிவிக்கிறார். குங்குமிதி கிம் பிரமதி அம்பததி மத்தியே டிம்பனூதமிதி தூரமபயாகி அம்பனவ நீதமிதி சம்பததி கிருஷ்ணே மந்தஹசிதம் ச மதுரம் ச ததைவர குங்குமிதி. அது யசோதை பிராட்டியானவள் தயிரை கடைத்து கொண்டிருக்கிறார். அப்போ கண்ணன் பெருமான் வரான். கண்ணன் பெருமான் பின்னாடி அந்த யசோதையினுடைய கழுத்தை கட்டி கொள்கிறான். கட்டிட்டு கேட்கிறான், குங்குமிதி கிம் பிரமதி அம்பததி குங்குமிதி கிம் பிரமதி அம்பததி மத்தியே. அம்பா, அந்த ததின்னு சொல்லக்கூடிய தயிர் நடுவில் கும்முன்னு சத்தம் வருது, என்னான்னு கேட்டான். டிம்பனம் பூதமிதி தூரமபயாகி. சாதாரணமாக சொல்லுவாங்க, கிணறு வெட்ட போய் பூதங்களை விட்டுன்னு சொல்லுவா. நான் தயிர் கடையை போச்சு பூதம் வந்துட்டு போல இருக்கு, நீ தவுந்து போனான் யசோதை. அம்பனவன் நீ அவன் என்ன பண்ணானா, அந்த பூதம் உன்னை சாப்பிட்றோம் அப்படின்னா. அம்பா அவன் என்ன பண்ணானா, இந்த பூதமாக என்ன சாப்பிட்றோம், அதை நான் சாப்பிட்றேன் பாரு எடுத்து வாயில் போட்டுட்டானா. நடுவில் வந்து வெண்ணையை உருண்டு வந்த வெண்ணையை அம்ப நவநீதம் மீதி சொல்கிறான். அம்பா நவநீதம் மீதி, இது போய் பூதம்னு சொன்னீங்க, இது வெண்ணையாச்சே. நம்ம யசோதைக்கு அவ்வளோ சந்தோஷமா மந்தஹசிதம். உடனே அப்படியே உணர்வுகள் இருக்காங்க, நம்ம குழந்தைக்கு இப்படிலாம் தெரிஞ்சு விட்டு. இந்த மாதிரி ஒரு சேஷ்டிதங்களாம் ஒரு ரெண்டு சேஷ்டிதங்களாம் எவ்வளவு சேஷ்டிதங்கள். ஆனை காத்தோர் ஆனை கொன்ற தன்னி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்து ஆனை உண்டி அன்னு குன்னம் முன்னினாய் ஆனை காத்து மையரை கண்மாதரார் திறந்து முன் ஆனையன்னு சென்னடர்த்த மயம் என்ன மாயமே மாயம் என்ன மாயமே. ஒரு ஆனையை காத்தான், கஜேந்திரனை காத்தான். ஆனை காத்தோர் ஆனை கொண்டு. இன்னொரு குலையாம்பிடம் என்று சொல்லக்கூடிய யானையை முடித்தான். ஆனை காத்தோர் ஆனை கொண்டு அதன் ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்து ஆனை உண்டு. ஆவினை மேய்த்தான், பசுக்களை மேய்த்தான், அந்த நெய்யை உண்டான், ஆனை உண்டு. அன்னு பொன்னம் ஒன்னினான். கோவர்தன உத்தரணம் செய்தான், கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான். ஆனை காத்து மையறி கண்மாதனார் பிறத்து முன் ஆனையன்னு சென்னடர்த்த மாயம் என்ன மாயமே. எவ்வளோ மாயங்கள், எவ்வளோ மாயங்கள். மாயத்துக்கு மாயமெல்லாம் மாயமையாக கைக்கு கொண்டிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை மாயமை.
சொல்கிறா அந்த நெய் கடையக்கூடிய தயிர் கடையக்கூடிய காலத்தில் சொல்கிறா அவங்களாம் யாருக்கும் ஒன்றுமே அந்த ஸ்வரூபமே தெரியாது. கீழே சொன்னால நெய்யும்னோம் பாலும் நெய் குடியோன்னு சொல்லணும், பால் குடியோன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்லணும், நெய்யும்னோம் பால் உண்ணோம் அந்த திரவ சப்தத்தை திரவ பொருளை வந்து ஒரு திடப்பொருளை போரே தெரிவித்தார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை. பெருமான் எப்படி பிறந்தானா? ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று தெரிவிக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஆயர் குலத்தை உய்விக்க வந்தவன், உய்விக்க வந்த இன்னும் ஆயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். கண்ணனுடைய அவதார ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஆயர் குலத்தை உய்வதற்காக பிறந்தவனாய் இருக்கக்கூடியவன் கண்ணனின் பெறுவான் என்று காட்டுகிறார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை என்று சொல்லும்படியா இந்த ஆயர் குலத்தை உய்விக்க வேணும் என்று நினைக்கிறான். ஆனால் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்காய் பிறந்தானே. எப்படி இருந்தான் அவன் அப்படின்னு கேட்டால் கண்ணன் வடமதுரையில் தானே பிறந்தான். வாஸ்தவமாக கண்ணன் எங்கே பிறந்தான் அப்படின்னா மதுரா நகரத்தில் தானே பிறந்தான். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை மாயனை என்று சொல்லுகிறார்களே, இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட காலத்தில் அண்ணன் பெருமான் பிறந்ததென்னவோ வடமதுரையில் தான் பிறந்தான். ஆனால் அவன் அழுது பால் குடித்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் அது திருவாய்ப்பாடியில் தானே. அதனால என்ன சொல்றார், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை. தாயை குடல் விளக்கம் செய்த, குடல் விளக்கம் செய்தானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையை பெறுவதற்கு இவள் என்ன பாக்கியம் செய்தா, என்னன்னோ அன்பு நோத்தார்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் என்று சொல்லும்படியாய் இந்த பிள்ளையை பெறுவதற்கு இவள் என்ன நோன்பு நோற்றாள் என்று சொல்லும்படியாய் இருக்கிறது இல்லையா. அதுதான் வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாமோதரன் அப்படின்னு சொன்னால் அவனோட வயிற்றில் ஒரு தழும்பு உண்டான், உதரத்திலே அந்த தாமத்தாலே அந்த கயராலே கட்டினாள் இல்லையா அந்த காலத்திலே. அதான் வந்து தாமோதரன், அந்த தாமோதர தழும்பு என்றே தெரிவிப்பார்கள். அந்த தாமோதர தழும்பு என்னன்னு கேட்குறான். பட்டர் சொல்கிறார், நமக்கெல்லாம் எப்படி வந்து சமாஷம் ஆச்சாரியனோட சமாஷம் பண்ணிக்கிறோன்னு, அதனால் எம்பெருமான் பண்ணி கொண்ட சமாஷம் எதுன்னா அந்த தாமோதர தெழுமம் என்று தெரிவிக்கிறார். அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடியது. ஆனால் எதனால் கட்டி போட்டான் அப்படின்னா ஒரு வெண்ணெய் திருடினான் என்று கட்டி போட்டாள். இது கட்டி போட்ட காலத்தில் என்ன பண்ணுறார் நம்மாழ்வார், அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தை எளிமையை சொல்ல வந்தவர். பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமது பெறலடிகள் மற்றொரு கடவண்ண களவினில் உறவிடையா கொண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்க உரளினோடு கட்டுப்பட்டாயேன்னு நினைத்தாராம் ஆழ்வார். அப்படியே வந்து மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து 3 மாதம் மயங்கி விழுந்தார். புறத்தாழ்வான் கேட்கிறார், உலகத்தில் யாராவது ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாரானால் என்ன பண்ணுவோம், திருப்பி அவளுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். என்ன ஒருத்தருக்கு தூஷிக்கிறார் அப்படின்னா நான் திருப்பி அவரை தானே தூஷிக்கணும். ஆனால் எம்பெருமானே உங்கள் விஷயத்தில் அது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறான். உன்னை வந்து நீ வண்டியை திருடினா உன்னை கட்டி போட்டது உங்கள் அம்மா. நீ என்ன பண்ணணும், திருப்பி ஏதாவது ஒரு இது பண்ணணும், வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றணும் என்று நினைத்தால் பண்ண வேண்டியது உங்கள் அம்மா தரத்தில் தானே செய்ய வேண்டும். நீ போய் கட்டுக்கிடந்தாய் கட்டுப்பட்டாயே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எங்களுடைய ஹிருதயம் எல்லாம் துடிக்கிறது, எங்களையே பழி வாங்குற நீன்னு கேட்டார். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய எளிமையை அவன் கட்டுண்டிருந்தான் என்று காட்டக்கூடிய சமயத்தில் அது எப்படி இருக்குன்னா ஆழ்வார் 3 மாதம் மூழ்கித்து கிடந்தார் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அதிசயம் இல்லையே என்று காட்டும்படியாய் அமைந்திருக்கிறது.
தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை என்ன நோன்பு நோன்றாள்களோ என்று சொல்லும்படியாய் காட்டினான். கேட்கிறார், இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய சமயத்தில், அந்த எம்பெருமான் பிறந்த சமயத்திலே வசுதேவர் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தாலும் யார் எல்லா இன்பத்தையும் அனுபவித்தார் அப்படின்னா, நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் போன் வசுதேவன் கண்டிலனே. நந்தன் எல்லாம் நந்தகோபன் சொல்லக்கூடிய எடுத்த பேரான நந்தகோபன் என்று சொல்லும்படியாய் நிதி எடுத்தவனாய் இருந்தான் நந்தகோபன் சொல்லக்கூடியவன். எல்லா விதமான இன்பத்தையும் அவன் அனுபவித்தான். ஆனால் இவன் என்ன பண்ணான், ஒன்றுதையும் பார்க்கல. தேவகின்னு சொல்லக்கூடியவள் பாவம் என்ன பண்ணான்னா, தேவகியோ வசுதேவரும் எந்த விதமான எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே, தெய்வனங்கையா இருக்கக்கூடிய யசோதை பெற்றால் நான் ஒன்றுமே பெறலையே. எப்படிப்பட்ட வைபவங்கள், பொன்னினால் உடை கவித்ததும் போல புறவை கோத்ததும் குடமாட்டும், கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலாம், வெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென்னுள்ள முழு குளிர, ஒன்னும் கண்டிடம் பெற்றிலே நந்தோ காணுமாறினி உண்டெனின் அருளே, காணுமாறினி உண்டெனின் அருளே அப்படின்னு சொல்லிடும். ஒன்றும் கண்டிடம் பெற்றில அந்த எப்படிப்பட்ட வைபவங்களாம் நீ பண்ண, புண்ணினால் உடை கவித்ததும் கோதனத்தை உத்தாரணம் பண்ணான். கோல புறவை கோத்ததும், புறவை கோத்துன்னு சொல்லக்கூடிய ராசக்கேடு, கோல புறவை கோத்ததும் கண்ணினால் விளவெறிந்ததும், ஒரு கண்ணை எடுத்து விழாமரத்தை எடுத்து அந்த 2 அசுரர்களை கொண்டாள். காளியினால் காளியன் தலைங்கித்ததும், காளியன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு யமுனா தீரத்தை விஷாக்னி ஆக்கினான். அதனால அவன் தலைமையிலே இது பண்ணி அவனுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கினான். வெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்டவனைத்திலும் அங்கென்னுள்ள புல்குளிர, ஒன்னும் கண்டிட பெற்றிலே நடியே காடுமாறினை உண்டெனினருளே. இவ்வளவு கேட்டுதங்கள் பண்ணியே இதையெல்லாம் பார்க்கறதுக்கு பாக்கியமே இல்லையேன்னு தேவகி கேட்கிறான். கேட்கக்கூடிய காலத்திலே அவளுக்கும் காட்டுகிறான் என்று தெரிவிக்கிறார்கள். தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை முந்தை நன்குரை அன்புடை மகளிர். ஆனால் ரொம்ப சில பால்யத்தில் சைசவ பருவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பேச்சு கூட வரலையா கண்ணனுக்கு. முந்தை நன்குரை அன்புடை மகளிர் முறை தந்தம் குரங்கிடை இருத்தி. அந்த 1000 பேர்லாம் வருவாங்க, கண்ணனை பார்த்தா விடவே மாட்டான். ஒவ்வொருத்தராக முறை தந்தம் குரங்கிடை, குரங்கிடைனா அந்த இடுப்பில் கொண்டு வச்சுப்பாங்க, குரங்குன்னு சொல்லக்கூடிய குரங்கிடை இருத்தி. முந்தை நன்குரை அன்புடை மகளிர் முறை நந்தம் குரங்கிடைக்கு இருத்தி, எந்த எந்தன் குலப்பெருங்குடரே எழுமுகில் கணத்து எழிற்கவரேரே. அந்த பையன் பேசுவாங்க, முந்தையாவன் என் முறைப்ப, உன் அப்பா யார் கேட்டு, உன் அப்பா யார் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க குழந்தை. முந்தையாவன் என் முறைப்ப. பேச்சு வராத குழந்தை என்ன பண்ணோம், அப்பாவை கை காட்டும், கண்ணால் அப்படி பார்ப்போம். அதுபோல் செங்கேடு விரடினும் கடை கண்ணினும் காட்ட, கண்ணாலே காட்டுறானா, விரலால் இப்படி காட்டுறானா அப்பா. எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவனாய் இருக்கான். தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை பிதா புத்திரேன பித்ருமான். வேத வாக்கியம் தெரிவிக்கிறது. எப்படிப்பட்ட தாயையும் தந்தையும் எம்பெருமானுக்கு தாயும் தந்தையும் யார் அப்படின்னு கேட்டார். எம்பெருமானுக்கு தாயும் தந்தையும் யாரும் கிடையாது. எம்பெருமான் தான் எல்லாருக்கும் தாயும் தந்தை. தசரதனுக்கு யார் தந்தை? ராமன். என்ன ராமாயணத்தில் அப்படி சொல்லலையே அப்படின்னா, ராமாயணத்தில் எப்படி வேணா சொல்லியிருக்கட்டும், ஆனால் உண்மையான ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேதங்கள் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடிய அவன் தான். வசுதேவனுக்கு யார் பிதா? கண்ணன் தான் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியதான். ஆனால் என்ன பண்ணுறான், அவதார காலங்களிலே ஒருவருக்கு அடங்கியவனாய் இவ்விடத்திலே வந்து பிறக்கிறான். அதனால் இவன் அப்பா இவன் அம்மா என்று சொல்லும்படியான இந்த தேகபந்துத்துவம் இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. ஆயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை தூயோமாய் வந்து நாம், தூயோமாய் வந்து நாம். என்ன தூய்மை இவர்களுக்கு கேட்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன தூயோமாய் வந்தோம்னா தூய்மையாக இருக்கிறவங்க. இவர்கள் தூய்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க. உடல் இருக்க தலையை குளிப்பார்களாம். குளிக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவாராம், தலை குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி குளிப்பாங்க? நம்மளாம் இது பண்ணோம்னா பூர்த்தியாக தானே, ஒரு தலை ஸ்நானம் பண்ணுறதுன்னா பூர்த்தியாக குளிப்போம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், உடல் இருக்க தலை குளிப்பார்கள், தலை இருக்க உடலை குளிப்பார்கள்.
அது மாதிரி வந்து கூடிய ஆய்ச்சிகளாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆய்ச்சிகள் இவர்களுக்கு போய் தூய்மமாய் வந்தோம்னு சொல்லி இவர்களுக்கு போய் தூய்மை என்ன அப்படின்னு கேட்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மை என்ன தெரியுமா? எம்பெருமாந்திரத்திலே இருக்கக்கூடிய பந்துத்துவ பிரதிபத்திக்கு மேற்பட்டது. எம்பெருமாந்திரத்திலே உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொல்லும்படியாய் எம்பெருமாந்திரத்திலே அந்த அயர்குலத்திலே வந்து பிறந்தான் இவர்களுக்கு அந்த பந்துத்துவம் ஏற்பட்டது இல்லையா? அப்படிப்பட்டவனிடத்திலே இவர்கள் பிரதிபத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த எம்பெருமானையே எல்லாமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இவர்களுக்கு தூய்மை. வேறொரு சுத்தியம் வந்து உடம்புதான் தூய்மை, இந்த ஆத்ம சுத்தி இருந்தால் போதும் என்று காட்டுகிறார்கள். விபீஷணன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் நாடு நகரம் எல்லாத்தையும் விட்டு அந்த ராவணனுக்கு பலவிதமான உபதேசங்கள் பண்றான். சீதா பிராட்டியை திருப்பி ராமன் இடத்திலே ஒப்படைத்து விடுன்னு சொல்றான். ஆனால் எந்த வார்த்தையும் ராவணன் காதிலே ஏறவே. கடைசியில இந்த நகரத்தை விட்டு ஒழிந்து போன்னு விபீஷணனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். விபீஷணன் என்ன பண்ணான்? நேர இந்த பக்கத்துக்கு கரைக்கு வாங்கினான். எம்பெருமான் அந்த இடத்துல இந்த கடலை தாண்டணுன்றதுக்காக வந்து நின்றுருக்கான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே விபீஷணனை முன்னிட்டு கொண்டு விபீஷணா, நம்பி அனுமா, சுக்ரீவா, அங்கதனே, நளனே என்று சொல்லும்படியாய் அவ்விடத்திலே இருக்கக்கூடிய வானர முதலிகள் அனைவரையும் முன்னிட்டு கொண்டு, லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேணும் என்று நினைக்கிறான் விபீஷணன். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் என்ன ஆகுது? முதல்ல அதுக்கெல்லாம் ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சுக்ரீவன் தான். அவன் என்ன நினைத்தான் அப்படின்னா, இவனாலே எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்று நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்? இல்லை இவன் அங்கீகாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு பலவிதமாக சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் கொலை செய்யத்தக்கவன் என்றெல்லாம் பேசுகிறான் சுக்ரீவன் விபீஷணனை குறித்து. ஆனால் பலவிதமான என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்கும் வாத பிரதிவாதங்கள் எம்பெருமான் திறத்தில் எல்லாம் நடக்கிறது. அனுமான் சொல்கிறான், நான் லங்கைக்கு போயிருக்கக்கூடிய காலத்திலே நான் விபீஷணனை கண்டிருக்கிறேன். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதகான்னு சூர்பனக்கே தெரிவிக்கிறான். விபீஷணன் சொல்லக்கூடியவன், அவனிடம் ராட்சச சேஷ்டிதங்கள் எதுவும் இல்லாத தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவன் விபீஷணன் சொல்லக்கூடியவன். அதனால் விபீஷணன் ரொம்ப தர்மாத்மா. அவனை இது பண்ண வேண்டாம், அவனை அங்கீகாரம் பண்ணலாம். அவன் நல்லவன், அதனால அங்கீகாரம் பண்ணலான்னு அனுமான் சொன்னான். அவன் கெட்டவன், அதனால அங்கீகாரம் பண்ணாதேன்னு இதர வானர சைன்யங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. எம்பெருமான் சொன்னான்னா, இதுலேருந்து பாதி அதுலேருந்து பாதி எடுத்துக்கிறேன். அவன் நல்லவன்றதால் நான் அங்கீகாரம் பண்ண, அவன் கெட்டவனாக இருந்தாலும் நான் அங்கீகாரம் பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய காலத்தில் பலவிதமான சமாதானங்களை தெரிவிக்கிறான். அதனால நான் அங்கீகாரம் பண்ணதுன்னு முடிவெடுக்கிற சுக்ரீவா, நீயே அவனை போய் அழைத்து வா என்று விபீஷணனுக்கு சுக்ரீவனுக்கே தெரிவிக்கிறான். அப்போ தெரிவிக்கிறான், அமஜாப்தி அந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் அனுமானாஸ்ச பாவாஸ்ச சர்வத சுபரீட்சிதா. அதாவது நான் ரொம்ப ராமானி சொன்னதெல்லாம் நான் ரொம்ப பரிசீலனை பண்ணி பார்த்தேன் உள்ளத்தில். இந்த விபீஷணன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ரொம்ப தோஷமற்றவனாகத்தான் எனக்கும் இப்போது தோன்கிறான். எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இவனை நான் என் அனுமானத்தாலும் நினைவினாலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். விபீஷணன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு கடைசியில் தெரிவித்தான். அதுபோல் எப்படின்னா, இவர்களும் தூயமாய் வந்தார்கள். பிரபூதஸ் திரிபுத்தாம பவித்ரம் மங்களம் பரம். பவித்ரம் அப்படின்னு சொன்னால் மங்களஸ்வரூபன், பரிசுத்த ஸ்வரூபங்களாக இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, அவன் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய தோஷங்களையெல்லாம் போக்கி தூய்மையை அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவர் என்று காட்டுகிறார். ஒரு தடவை சுதாமான்னு சொல்லக்கூடியவர், கண்ணனுடைய ரொம்ப இந்த சகாத்தியாகின்னு சொல்லக்கூடியவர், சாந்தினியுடைய ஆசிரமத்திலே படிக்கக்கூடிய காலத்திலே குச்சேலர், இந்த சுதாமா, கண்ணன் ரெண்டு பேரும் ஒன்றா வாசித்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நண்பர்கள், ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்னிக்தமான நண்பர்கள். ஆனால் அந்த குச்சேலருக்கு ஏதோ ஒரு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப வறுமையாலே பீடிக்கப்பட்டான். நிறைய குழந்தைகள், பெரிய பகுகுடிமையாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவனுடைய மனைவி இந்த வறுமையை பார்த்து சொல்கிறார், என் நண்பன் கண்ணன் தான் பெரிய ராஜாவாக இருக்காங்க, அவனிடத்துல போய் ஏதாவது கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்தா என்ன என்று தெரிவிக்கிறார். இப்போ சொல்கிறார், சரி நான் போய் பார்க்குறேன், இதுக்காக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லட்சியமாக தான் இருக்குது, ஆனாலும் போய் பார்க்குறேன் என்று சொல்லி அவன் கிளம்பி போகிறார். அப்போ என்ன பண்ணுறார், குச்சேலர் பார்க்குறான். குச்சேலர் பார்க்கக்கூடிய காலத்தை கண்டனபெருமான் என்ன பண்ணுறான், அவரை நன்றாக வரவேற்று அர்க்கிபாத்தியங்களாம் தவிர்த்து அந்த குசேலருடைய திருவி எடுத்து தன் மடி மேலே வைத்து குடித்து விடுறான் கண்டனபெருமான். எப்படி இருப்பார்? குசேலர் சொல்கிறார்,
ஐயோ, அப்போதான் அவர் சொல்கிறார், பிரபூதம் திரிககுத்தாம பவித்ரம் மங்களம் வரும். நீ சொல்கிறார், பரிசுத்த மங்களஸ்வரூபனானவன நீ என்னை போல பாவியோட காலமெல்லாம் நீ தொடலாமா என்று கேட்கிறார். அண்ணன் பெருமான் சொல்கிறாரா, என் சொரூபத்தை உனக்கு தெரியாதா? என் சொரூபம் தெரியாத உனக்கு தெரியாதா? இப்போ என்னோட உனக்கு சம்பந்தம் ஏற்படுத்தினா உன்னோட தோஷமெல்லாம் நசிந்து போகிறது. ஆழ்வார் சொல்கிறார், பெருமானே நீ ஒன்னே ஒன்று சொல்லு. என்ன? பாவி நீ என் ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? பாவின்னு நீ சொல்லு, எனக்கு பரவாயில்ல, ஆனால் என் முன்னாடி வந்து சொல்லணும். ஏன்னா எம்பெருமான பார்த்தா எல்லா பாவமும் தானே பண்ணி பாவின்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, உன்னை நான் நேரே பார்த்து விட்டேன், என் பாவம் எல்லாம் போயிடுமே. அதுபோல் கண்ணன் பெருமான் சொல்கிறாரா, என்னுடைய சொரூபத்தை அறிந்தவன் தானே, என்னுடைய சம்பந்தத்தினாலே எல்லா தோஷங்களும் கழிந்து போகிறது என்று சொல்லக்கூடிய காலத்திலே உன்னுடைய திருவடியை நான் தொட்டால் அந்த ஸ்பர்ஷத்தினால என்ன ஆகும்? உன்னுடைய தோஷங்கள்லாம் கழிந்து போகும். நான் பவித்திரன் நான் சொல்கிறேன், நான் மட்டும் பவித்திரன் இல்லை, உன்னையும் பவித்திரமாக்கக்கூடியவன் அப்படின்றது உனக்கு தெரிந்த விஷயம் தானே என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா சம்பந்தம், என் சம்பந்தம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய பாவியனை பழனியை காட்டி படுப்பாயோன்னு சொல்லக்கூடியவனை கூட அவனுடைய சம்பந்தத்தினாலே அந்த தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய தூய்மை பவித்திரம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது, தூமலர் தூவித்தொழுது. மலர்க்கு தூய்மை என்ன அப்படின்னு கேட்டான். மலர்க்கு தூய்மை என்னன்னா ஒரு பிரயோஜனத்தை விரும்பி விடாததாக இருக்க வேண்டும். எவருமானே நான் உனக்கு செண்பக மலர் சாத்துறேன், எனக்கு வந்து இந்த நன்மையை செய்வாய், ஒரு 10,000 ரூபா கிடைக்கும்படி செய்வாய் அப்படின்னு சொன்னா அது தூமலர் இல்லை. தூமலர்னா எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத இடப்பட்ட தூய்மை மலர் தான் அந்த தூய்மையான மலர் என்று காட்டப்படுகிறது. தூய் என்று சொன்னால என்ன சொல்றதுன்னா எம்பெருமான் திருவடிகளிலே ரொம்ப ஆதரத்தோடு சமர்ப்பித்தது என்று காட்டுகிறார்கள். ஜெகநாத கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய புரி கஷேத்திரம், அந்த புரி கஷேத்திரத்தில் 2 ராஜகுமாரர்கள் எம்பெருமானை சேவிப்பதற்காக, புரி ஜெகநாத பெருமாளை சேவிப்பதற்காக வருகிறார்கள். வரக்கூடிய காலத்தில் அநேகமாக கோயில் நட சாத்தக்கூடிய சமயம், கடையில் இருக்கக்கூடிய புஷ்ப கடையில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் அநேகமாக விற்று தீர்ந்து போடும். ஒரே ஒரு செண்பக மலர் இடத்துல இருக்குது. அதை என்ன பண்ணுறாரா, 2 ராஜகுமாரர்கள், இவர் வாங்கணும்னு நினைக்கிறார், அவர் வாங்கணும். 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் எம்பெருமானுக்கு சாத்திரம், நான் தான் எம்பெருமானுக்கு சாத்திரம். அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய போட்டி ஆகி போடுறது. இவனை விட நான் எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன, அந்த பூ ஏலத்தில் போக ஆரம்பிச்சிடும். ஒரு தரம் 2 தரம் 10,000 20,000 30,000 மேலே மேலே போயிட்டே இருக்கு. ரொம்ப அதிகை கொடுத்து வெளியே கொடுத்து ஒரு ராஜகுமாரன் வாங்கி நம்ம என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் எம்பெருமானுக்கு சாத்திட்டான். சாத்தின உடனே அன்றைக்கி ராத்திரி அவன் கனவிலே புரி ஜெகநாதன் கனவிலே தோன்றி சொன்னாராம், நீ கொடுத்த புஷ்பமானது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குன்னா, இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் வகிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சொல்கிறான், நீ கொடுத்த புஷ்பத்தை என்னால் தாங்க முடியாது, ரொம்ப பாரமாக இருக்கு. ஏன்னா உன்னுடைய அது தூயமாக இல்லை, மலராக இல்லை. நான் அவனை ஜெயிக்கணுன்ற ஒரு ஆணவத்தோடு கொடுத்த அகங்கார மமகாரங்களை கொண்டதான நீ சாத்தினால அந்த பூவை எனக்கு இதுவாக இருக்கு என்று தெரிவிக்கிறான். தொண்டமான் சக்கரவர்த்தி கதையும் தெரிவிப்பார்கள். தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடியவன் திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப ஆப்த பக்தனாக இருந்தவன். அவன் எம்பெருமானோடைய பேசக்கூடியவன். திருமலையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், ஒரு காலத்தில் எம்பெருமான் தொண்டமான் சக்கரவர்த்தி எங்கேயோ போர் புரியணுன்ற அதை சமயம் சந்தர்ப்பம் ஏற்பட்ட காலத்திலே தன்னுடைய என்ன சொல்கிறான், சங்க சக்கரங்களை திவ்யாயுதங்களை எல்லாம் அவனிடத்திலே கொடுத்து அனுப்பினான் எம்பெருமான். நீ போய் இந்த போரை போய் ஜெயிச்சுட்டு வா என்று சொல்லக்கூடியால அது. அப்படிப்பட்ட தொண்டமான் சக்கரவர்த்தி எம்பெருமான் புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு அன்பினால் என்ன பண்ணானா, எல்லாம் தங்கத்திலேயே அவருக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு புஷ்பங்களை எல்லாம் சாப்பிட்டாங்க. எடுத்து அனுதினம் அர்ச்சனை பண்ணி அவர் திருவடிகளில் ராத்திரி வாழ்க்கை சயனத்துக்கு முன்னாடி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வச்சுட்டு போயிடும். அனுதினமும் கார்த்தால கதவை திறந்து பார்க்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்குமா, அந்த ஸ்வர்ண புஷ்பங்களை எல்லாம் கீழே தள்ளி இருக்கும். மண்ணால் சில புஷ்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குமோ அதுதான் கீழே இருக்கும். ஒரு நினைக்கிறாராம், நம்ம நித்தியம் யார் இந்த மாதிரி பண்ணுறா, ஒரு பிரதிதினம் இந்த மாதிரி நடந்துருக்கு, யாருக்கு மாதிரி பண்ணுறா, யாருக்கு மாதிரி பண்ணுறா என்று நினைக்கக்கூடிய காலத்தில் எம்பெருமானே காட்டி கொடுக்குறான். கீழே திருப்பதி மலை கீழே ஒரு பசவன் ஒருத்தர் இருக்கான், மண்பாண்டங்கள்லாம் செய்யக்கூடியவன். அவன் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் இது. அவன் சரி நம்ம போய் பார்த்தா அவன் வீட்டில் ஒரு பிரதிமை, எம்பெருமான போலே ஒரு பிரதிமம் பண்ணி வச்சுருக்காங்க மண்ணிலேயே. அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய, அவன் ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் எங்கே சேர்றதுன்னா
அந்த சொர்ண புஷ்பங்களே தங்களுக்கு தழுது மண் புஷ்பங்களாக அந்த இடத்தை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். புஷ்பம்னா என்ன அப்படின்னா தூய்மையாக புஷ்பம்னா புஷ்பத்தின் தூய்மை இல்லை, அதை அழிக்கக்கூடியவனுடைய தூய்மை தான் நம்மிடத்திலே பார்க்கப்படுகிறது. பத்திரம் புஷ்பம் பலம் உபயம் யூமே பக்தியாம் பிரயச்சதி பெருமான் கீதையில் தெரிவிக்கிறார். ஏதாவது ஒன்று கொடு, பத்திரம் ஒரு இலையை கொடு, புஷ்பம் ஒரு சின்ன புஷ்பத்தை கொடு, பலம் ஏதாவது பழத்தை கொடு, எதுவுமே இல்லை தோயம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தத்தையாவது எனக்கு கொடு. ஆனால் நான் எதையுமே நான் பார்க்கறது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யூமே பக்தியா பிரயச்சதி, அதை கொடுப்பவனுடைய பக்தியைத்தான் நான் பார்க்கிறேன் இவ்விடத்திலே என்று தெரிவித்தாங்களே. அப்போ முக்கியமான அர்த்தம் இவ்விடத்துல என்னன்னா தூயமாய் தூமலர் தூவி தொழுதுன்னா மதனுடைய தூய்மையை இவ்விடத்தில் பார்ப்பதில்லை, அதை கொடுப்பவனுடைய தூய்மையை தான் அந்த எம்பெருமான் பார்க்கிறான் என்று காட்டப்படுவதுதான் இவ்விடத்தில் விஷயமாக இருக்கிறது. தூமலர்னா 8 விதமான புஷ்பங்கள் தெரிவிக்கிறார்கள். செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி என்பகர் பூங்கம் குணந்தேன் இன்னிவை சூட்டவாக என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 8 வகை புஷ்பங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறார். டாக்டர் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதः ஞானம் புஷ்பம் தவ புஷ்பம் ஞானம் புஷ்பம் ததைவ ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோः பிரீதிகரம் பவேத். விஷ்ணுவுக்கு பிரீத்தியான புஷ்பங்கள் என்னன்னா 8 புஷ்பங்கள்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா 8 புஷ்பங்கள் இருக்கா. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், முதல் புஷ்பம் என்ன தெரியுமா? பிற உயிர்களை இம்சிக்காமல் இருக்கிறது தான் அஹிம்சைன்னு சொல்லக்கூடியதுதான் பிரதமமான புஷ்பம், முதல் புஷ்பம் என்று தெரிவிக்கிறார்கள். புஷ்பம் இந்திரிய நிகிரகம், அதுக்கு மேல் தெரிவிக்கிறார் இந்திரிய நிகிரகம், இந்த புலன்களை எல்லாம் அடக்கக்கூடியது இரண்டாவதாக இருக்கக்கூடிய புஷ்பம். சர்வபூத தயா புஷ்பம், அனைத்து பிராணிகளிடத்திலையும் மக்களிடத்திலையும் தயை கருணையோடு இருக்கக்கூடியது மூன்றாவது புஷ்பம் என்று காட்டுகிறார். க்ஷமா புஷ்பம் விசேஷதः, க்ஷமான என்ன? பொறுமை, இல்லைன்னா மன்னித்தல், 2 விதத்தையும் வச்சுக்கலாம். க்ஷமா பொறுமையோடு இருக்கக்கூடியது, இல்லைன்னா பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. க்ஷமா புஷ்பம் விசேஷத உபசேஷம் அது என்று தெரிவிக்கிறார்கள். ஞானம் புஷ்பம், ஞானத்தை சம்பாதிக்கிறது ஒரு புஷ்பம். தபம் புஷ்பம், அதை அனுஷ்டான முறையிலும் கொண்டு தபம் செய்யக்கூடியதுன்னா மற்றொரு புஷ்பம் என்று காட்டுகிறார். தியானம் புஷ்பம் ததைவச்ச, தியானமும் ஒரு புஷ்பமாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார். சத்தியம் ஒரு புஷ்பம், அஷ்டவிதம் புஷ்பம், 8 விதமான புஷ்பங்கள் விஷ்ணுவுக்கு பிடித்ததாக விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ தூய்மையான புஷ்பம் அப்படின்னு சொன்னால் தூய்மை புஷ்பங்களில் இல்லை. அது மட்டும் இல்லை, அது குணமாகவும் இருக்கலாம். 8 விதம் புஷ்பம்னா இப்போ காட்டினது இந்த 8 விதமான புஷ்பங்கள் அஹிம்சா பிரதம புஷ்பம்னு சொல்லக்கூடியது புஷ்பமே இல்லை, ஆனால் அதை என்ன புஷ்பமாக உருவப்படுத்துகிறார்கள். அஹிம்சைன்னு சொல்லக்கூடியது, இந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் ஒரு புஷ்பம், எம்பெருமானுக்கு பிடித்த புஷ்பங்கள் என்று காட்டுகிறார்கள். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா பெருமான் திருவடிகளிலே ஆதரத்தோடு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் தூமலர் தூவி தொழுது, அந்த அன்போடு தூவினாலும் அடைவிட தூவினாலும் அமையும் என்று தெரிவிக்கிறார்கள். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. சாஸ்திரம் என்ன சொல்றது? மனப்பூர்வகா வாக்குத்தரகான்னு தெரிவிக்கிறோம். இப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வார்த்தைகள் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா மனசினால என்ன நினைக்கிறேன் அதை வாயினால் பேசுகிறேன். மனப்பூர்வா வாக்குத்தரகா தான், மனசினால நினைக்கிறேன், வாயாலே பேசுகிறேன். அப்போ எப்படி இருக்கணும் இந்த வாசனம்? எப்படி இருக்கணும் அப்படின்னா மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி, அப்படிதானே இருக்கணும். நல்ல இடத்துல சொல்லிக்கிறார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்படின்னா எப்படி கூப்பிட்றான்? இவர்களுக்கு என்னன்னா அண்ணனை அடையணுன்ற ஒரு ஆசை, அதனால என்ன நினைக்கிறார்களா இந்த இடத்துல அந்த ஆற்றாமையின் மிகுதியினாலேன்னு சொல்கிறாரா? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கான முறை மாற்றி விடத்திலே அடைவு கிட பாடினார்கள் என்று காட்டுகிறார்கள். பெரும் பசி இருக்கக்கூடியவன் எப்படி சாப்பிடுவாங்க? இன்னும் போக்குவன் என்ன பண்ணுவானா? ஏன் போட்டதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான். மோர் பொன்னாரையர்னு ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் எழுந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணாரா? ஆச்சாரியனுடைய போனகம் செய்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சிஷ்டமே அமல் செய்யக்கூடியவர், அந்த இலையிலே அமல் செய்யக்கூடியவர். அவர் என்ன பண்ணாரா? மோர் முன்னாரையர்னு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி மோர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து சாப்பிடுவாராம். ஆச்சாரியனுடைய அவர் வச்சுட்டு போன பிரசாதத்தை கடைசியாக மோர் சாதம் தான் சாப்பிட்றாரு. அந்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடியவராக இருந்தார். அதுபோல்
உண்ணப்புக்கு ஒருத்தனுக்கு வந்து ஆற்றாமல் இருக்கிற எம்பெருமான் தரத்திலே ஆச்சாரியன் தரத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே அவன் உண்ணப்புக்கு உண்ணக்கூடிய காலத்திலே இந்த முறையில் தான் உண்ணணும்னு எதாவது இருக்கா, கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்றேன் என்று சாப்பிடுவான் இல்லையா? அதே போல் இவர்களுக்கும் ஆற்றாமையினாலே என்ன பண்ணாங்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகு தருவான் இன்ன பிழையும் தீயினில் தூசாகும். ஓய பிழை புகு தருவான் நின்ன பிழைன்னு 2 விதமான பிழைகளை இவ்விடத்திலே காட்டுகிறார்கள். ஓய பிழைனா என்ன, புகு தருவான் நின்ன பிழைனா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு பிரம்ம ஞானம், ஒரு ஞானம் ஏற்படுகிறது என்று காட்டுகிறார்கள். அதுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஞானம் ஏற்படுறது, எம்பெருமானை பற்றின ஒரு ஞானம் ஏற்படுறது, அந்த ஞானம் ஏற்படுற காலத்துக்கு முன்னாடி செய்தக்கூடிய பிழையெல்லாம் போய பிழை என்று தெரிவிப்பார்கள். அதுக்கு மேலே என்ன தெரிவிக்கிறார்னா, அதுக்கப்புறம் அந்த ஞானம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய, அதாவது நம்மளை வந்து நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய பிழை, இல்லை ஒரு சமய சந்தர்ப்பத்தினாலே ஒரு சில பிழைகள் ஏற்படலாம், அறிந்தே ஏற்படலாம். அப்படிப்பட்ட பிழைகள் என்னன்னா புகுதருவான் என்ன பிழை, போய பிழை, புகுதருவான் என்ற பிழை, இந்த 2 விதமான பிழைகளாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பிழைகளெல்லாம் எப்படி போகும்னா தீயினில் தூசாகும். தீயினில் தூசாகும், அப்படி வந்து ஒரு தீயில வந்து போட்டால் எப்படி வந்து ஒரு பஞ்சை எடுத்து போட்டால் எப்படி போகும், ஒரு தும்பு எடுத்து போட்டால் என்ன ஆகும், அப்படியே எரிந்து போயிடுமே, அதே போலே போய்விடும் என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு தான் வந்து வேதாந்தத்தில் சில விதமான இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்ற விஷயத்தை இவ்விடத்தில் எடுத்து சர்ச்சை பண்ணுகிறார்கள். சாரீரக மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்திலே விடணும். தததிகம உத்தர பூர்வாகயோர் அஸ்லேஷ விநாசோ தத் வியபதேஷாத் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை காட்டுகிறார்கள். அதாவது ஒரு வித்யன்னு ஒரு ஞானம் ஒன்று இருக்குது, அதை சோதிக்கிறவர்கள் சோதிக்கப்படுறவர்களுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த வித்தியை இந்த வித்தியினால் நமக்கு அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு ஒரு விசாரிக்கிறோம். அது விசாரிக்கப்பட்ட பின்னது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரம்ம வித்தியை அறிந்து கொள்கிறாங்க, விசாரம் பண்ணி அதை அறிந்து கொள்கிறாங்க. அதை அறிந்து கொள்வதற்கு என்ன ஆகிறதுன்னா பூர்வ பாவம். இப்போ சொன்னால் போய பிழைன்னு சொல்லக்கூடிய இந்த வித்தியை அதிகரிப்பதற்கு முன்னாடி, பிரம்ம வித்தியை அதிகரிப்பதற்கு முன்னாடி எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறான், அந்த பாவங்கள் தொலைந்து போகிறது. உத்தர பூர்வாகையோர் அஸ்லேஷனா விநாசம், அஸ்லேஷனா மறைஞ்சு போகிறது, விநாசனா அழிந்து போடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா பூர்வ பாப விநாசனம் ஆயிடுது. உத்தர பாபம்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிரம்ம வித்தியை ஏற்பட்டதுக்கு பிறகு வரக்கூடியதுன்னா அதிலே பற்றே உண்டாகாது போகிறது, அது அவனுக்கு ஒட்டுவதே இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு 2 விஷயங்களை வந்து உதாரணமாக காட்டுகிறார்கள். யதே இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயதே அகம்ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு வேத வாக்கியம் ஒன்று தெரிவிக்கிறது. இஷீகதூலம், இஷீகம் அப்படின்னா இந்த முன்னாடிலாம் நமக்கு இந்த தென்னம் இது தொடப்பம் ஒன்று வருமே, தென்னந்தொடப்பில் ஊக்குமுள் இருக்கும், ரொம்ப நுண்ணிய பதார்த்தம் இல்லையா, அது ஒன்று. தூலம் அப்படின்னா பஞ்சு. இந்த இஷீகம்னு சொல்லக்கூடியதை அக்னியில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா போட்ட காலத்தை சட அப்படியே எரிஞ்சு போடும், ஒரே நிமிஷமாக பஸ்மமாயிடும். அதே போல் பஞ்சு தூக்கி இதில் போட்டால் எப்படி ஆகும்னா அதுவும் போய்விடும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது என்றால் இந்த பூர்வ பாப விநாசங்கள் எப்படி இருக்குன்னா, இஷீகம் பூர்வ பாபத்தை போல இருக்கிறது, தூலம்னு சொல்லக்கூடிய பஞ்சு உத்தர பாபத்தை போல இருக்கக்கூடியது. அது 2த்தையும் அக்னியில் போட்டால் எப்படி ஆகுதுன்னா அப்படியே ஒரு நிமிஷத்திலே அது எல்லாம் அப்படியே பஸ்மமாகி போய்கிறது. அதுபோல் நம்மளுடைய பூர்வ பாபம் உத்தர பாபங்கள் 2ம் கழிந்து போய்விடுகிறது. அந்த எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தாலும் சொல்ல வருகிறார்கள் இவ்விடத்திலே. ஆனால் அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறார், நீ உண்டாகாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வந்து வேற ஒரு இதெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்னு கேட்டால் தத் யதா புஷ்கர பலாஷ ஆபோன ஸ்பிருஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்மண ஸ்பிருஷ்யந்தே தஸ்யைவாத்மா பதவித்வம் விதித்தா ந கர்மணா லிப்யதே பாபகேன அப்படின்னு சில ஸ்ருதிகள் இருக்குது. அது என்ன சொல்கிறா, உத்தர பாபங்களில் பற்று உண்டாகாமையை கொண்டது. முதல்ல சொன்னது எப்படி இருக்குன்னா, பூர்வ பாபங்கள் எப்படி இருக்குன்னா இஷீகம் தூலம்னு சொல்லக்கூடியதை போல அதுவாகிறது. ஆனால் பிரம்ம ஞானம் ஏற்பட்ட பிறகு அந்த பாபத்தில் நமக்கு ஒற்றதே இல்லை என்று தெரிவித்தார்கள். இப்போ இது 2ம் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாதுன்றார். எதனால அப்படின்னு கேட்குறார், நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம கல்பகோட்டி சதைரபி. எம்பெருமான் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, ஒரு கர்மத்தை நீ செஞ்சிருந்தே ஆனால் எத்தனை கல்ப கோட்டி யுகங்கள் ஆனாலும் அந்த பலனை நீ அனுபவித்து தான் தீர வேண்டும்.
அப்படின்னு வந்து சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பாவம் வந்து பூர்வ பாவங்கள் எல்லாம் வந்து நசித்து போகும், உத்தர பாவங்கள் எல்லாம் ஒட்டாது போகும் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த சாஸ்திர வாக்கியத்தோட அதுக்கு விரோதம் ஏற்படுறது என்று கேட்டுக்கிறார்கள். அப்போ கேட்குறாரு, இல்லை இல்லை, இந்த மேலே சொன்னது இல்லையா, விநாசம் அஸ்லேஷம், இந்த பூர்வ பாகம் எல்லாம் வந்து மாய்ந்து போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே காட்டப்படுகிறதுனா மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வித்யை, இந்த பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடியது மோட்சத்தை அடைவதற்காக இருக்கக்கூடிய ஒரு நியாயம் இல்லையா, அதை விதிக்கக்கூடிய வாக்கியத்தில் காணப்படக்கூடியது. அதனால் என்ன சொல்கிறார், அது அந்த வித்யினுடைய ஸ்தோத்திரத்தை, அது ஸ்தோத்திரம்னா அதை புகழ்ந்து பேசக்கூடியதற்காக பிறந்தது என்று சொல்வதற்கு இடம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வித்யன்னு சொல்வது பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடியது பூர்வ உத்தர பாபங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது, பிராயசித்தம்னு எங்கேயுமே சொல்லலை. பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மனை அறிந்து கொள்வதற்கான, எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கான வித்தையை தவிர அது வந்து இந்த பாபத்தை போக்குவதற்காகவும் பாவத்தை வந்து ஒழிப்பதற்காக பற்று உண்டாகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிற, பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மவேதம் பிரம்மைவ பவதி அப்படின்ற ஸ்ருதிகளால் என்ன சொல்கிறதுன்னா பிரம்ம பிராப்திக்கு உபாயமாகத்தான் இது என்னை காட்டப்படுகிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த வித்யைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது பூர்வ பாவத்தை ஒழிப்பதற்கோ உத்தர பாவத்தை ஒட்டாமல் இருப்பதற்கோ சொன்னது அப்படின்னு சொன்னால் அது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேலே சொல்லக்கூடிய காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூர்வ பாவம் உத்தர பாவம்ன்றது எப்படி போகிறதுன்னா இது ரெண்டும் சொல்லக்கூடிய இடத்துல வேறு வேறு பிரகரணத்திலே சொல்லுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜலம் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல அக்னி இருக்குது. அக்னி இருக்கக்கூடிய இடத்துல அக்னியை பற்றி சொல்லக்கூடிய காலத்தில் அக்னி எதை கொடுத்தாலும் மாய்க்கக்கூடியதாக இருக்கிறது, எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது, எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த இடத்துல எதுக்கு மாகாத்மியம் ஜாஸ்தின்னா பிரபாவம் ஜாஸ்தின்னா அக்னிக்கு தான் மாகாத்மியம் ஜாஸ்தி. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஜலத்தினுடைய மாகாத்மியத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஜலத்தினுடைய மாகாத்மியம் சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய அக்னியாக இருந்தாலும் ஜலத்தை கொண்டு அதை போக்கி விடலாம் என்று சொல்லும்படியாய் இந்த இடத்துல பிரம்ம வித்தையை சொல்லக்கூடிய இடத்துல உத்தர பாபம் பூர்வ பாபத்தினுடைய அஸ்லேஷத்தையும் அதனுடைய விநாசத்தையை பற்றி சொல்லவே இல்லை. இது சொல்லக்கூடியது என்னென்னா தனித்தனி விருத்தங்களாக இருக்குது. அதாவது என்னென்னா ஜலத்துடைய மாகாத்தியம் ஒரு இடத்துல, தண்ணி இது அக்னியுடைய மாகாத்தியம் ஒரு இடத்துல சொல்கிறதுனாலே இது ரெண்டும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று சேராதோ அதுபோல் இந்த வேத வாக்கியங்களால் சேராது. ஆனால் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவ்விடத்திலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய நாம சங்கீர்த்தத்தினாலே என்ன ஏற்படும்னா பாபங்கள் கண்டிப்பாக தீரும். தீயினால் தூசாகும் செப்பேரோர் என்பாவாய் என்று சொல்லும்படியாய் தீயினாலே தூசாகும் இந்த என்று தெரிவிக்கிறார்கள். மயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை குறைவனை அயர் குலத்தில் தோன்றும் அணிவிடக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை உயோமாய் வந்து நாம் துமலர் முடித்துழுது வயலால் பாடி மனத்தினாள் சிந்திக்க போய விளையும் புகுதருவானின் நலம் இனியில் பூசாகும் செப்பேரோர் பாவாய். இந்த அவகாசம் கொஞ்சம் இருக்குது, இந்த பாசம் சீக்கிரம் முடிஞ்சு எழுதுறாங்க. மேலே புல்லும் சிலம்பின கான் அப்படின்ற பாசனத்தினுடைய அனுபவத்தை எதா அவகாசம் இடத்திலே அனுபவிக்கும். இந்த புல்லும் சிலம்பின கான் அப்படின்ற பாசனம் தொடங்கி எல்லே இலங்கிலேயே அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பாசனங்கள், 15வது பாசனம் 6 தொடங்கி 15வது பாசனம் 10 பாசனங்களாலே 10 விதமான திருநாமங்கள் 10 விதமான கோபிகைகள் எழுப்பப்படுகிறார்கள், பள்ளி உணர்த்தப்படுகிறார்கள். அதாவது எதுக்காக திருப்பள்ளி உணர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னா இவர்கள் நோன்பு நோக்க வேணும். நோன்பு நோக்குவதற்காக பாவைக்களம் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு நோக்கக்கூடிய களத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லணும் அப்படின்னா அதுக்கு இவர்கள் எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து செல்ல வேண்டும்னா ஏன் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா இவர்களுக்கு இவர்களெல்லாம் ஏன் அழைத்து செல்ல வேண்டும், கிருஷ்ணனை அனுபவிக்கணுன்றது தான் இவங்களுடைய எல்லாருடைய தீர்மானமான எண்ணம். இவருடைய நோக்கம் என்னன்னா
கிருஷ்ணானுபவம்ன்றது தான் இவர்களுடைய, அது என்ன சொல்கிறது, இவர்களுக்கு நோக்கம். அதுக்கு தேவையான உபகரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு தேவையானது எம்பெருமான் திறத்திலே முக்கியமானது அன்பு இருக்கணும். அந்த காதலில் கொஞ்சமும் குறைந்தவர்கள் இந்த ராயர் சிறுமியர்கள். ஏகாந்தமான இடம் இருக்கணும், அதுவும் நிறைய இருக்குது. அதுக்கு மேலே இந்த கோபாலர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கோப புத்தர்கள் அவர்களுடைய இசைவும் இருக்கணும், அதுவும் இவர்களிடத்துல இருக்குது. எல்லா விஷயமும் கண்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னா காதல் வேணும், காதல் இருக்குது. அது ஏகாந்தமான பிரதேசம் வேணும், பிரதேசமும் இருக்குது. கோபாலகிழவர்களுடைய இசைவு வேண்டும், அதுவும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் தனித்தனியாக அனுபவம் பண்ணணும், தனித்தனியாக அனுபவம் பண்ணலாம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஆனால் அப்படி பண்ணவில்லை. என்ன பண்ணுறாருன்னா ஒருவரை ஒருவர் சென்று எழுப்புகிறார்கள். ஏன் அந்த மாதிரி எழுப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெருக்காற்றிலே இழியக்கூடிய காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம், ஒரு காட்டாறு வந்துருக்கு. அதனால் தாண்டி போகக்கூடிய நிர்பந்தம் முதலுக்கு ஏற்படும். அப்படி தாண்டி போகக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு போவோம். 10 பேர் போகிறா அப்படின்னா இவர் கையை அவருக்கு அவருக்கே இருக்கும், இவருக்கு அவருக்குன்னா அவருக்கு இருக்கும். போனால் எல்லோரும் போய் சேர்ந்தால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அதே போல் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த கிருஷ்ணானுபவம்னு சொல்லக்கூடியது என்னன்னா, காலாழும் நெஞ்சழியும் கண் சுடலும் என்று சொல்லும்படியாய் நம்மளுடைய கரணங்களை எல்லாம் என்ன சிதிலமடையக்கூடியதாய் அடைய வைக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது கிருஷ்ணானுபவம் என்று தெரிவிக்கிறார். செஞ்சொற்கவிகாள் உயிர்நாள் காட்செய்வின் திருமாலிருஞ்சோலை வஞ்சைக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுள்ளை தானேயாகி நிறைந்தானேன்னு பாடுறார் நம்மாழ்வார். கவிகளையெல்லாம் பார்த்து பாடுறார். செஞ்சொற்கவிகாள் உயிர் காத்து ஆட்செய்வின், நீங்களாம் உங்களை உயிரை காப்பாற்றிக்கொண்டோம், உங்களுடைய ஆத்மாவை ரட்சணம் பண்ணிக்கொண்டோம். என்ன அப்படின்னு கேட்கும். எதனால அப்படின்னு கேட்டேன். உயிர் காத்து திருமாலிருஞ்சோலை மஞ்சக்கள்வன் மாமாயன், திருமாலிருஞ்சோலை கூட இருக்கக்கூடிய சுந்தர பாகுன்னு சொல்லக்கூடியவன், சுந்தரத்தோளுடையான் அவன் இருக்கானே. வஞ்சக்கள்வன் மாமாயன், அவன் வஞ்சனை செய்வதிலே ரொம்ப மாமாயன். வஞ்சக்கள்வன் மாமாயன் என்ன பண்ணுவான்? மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து. அவன் என்ன சொல்லுவான்? உள்ள வந்து என்னை பற்றி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை எனக்கு பாடலாம் தெரியாது, நானே பாடுறேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? நான் உன் வாயில் அவன் நாக்கிலிருந்து நானே பாடுறேன் என்று சொல்லி அவன் வருவான். ஆனால் என்ன பண்ணுவான்? என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானே ஆகியிருந்தானே என்னை மொத்தமாக அவன் ஆட்கொண்டு விடுவான் என்று காட்டுகிறார் இல்லையா? அப்போது இந்த காட்ட வந்த விஷயம் என்னென்னா, எம்பெருமான் அனுபவமானது நம்மளுடைய என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சகல விதமான அவயவங்களையும் இந்த சிந்தனா சக்தியையும் அடக்கக்கூடியதாய், அதாவது அது அவன் திறத்திலே போய் மற்றவற்றை பிற விஷயங்களிலே நமக்கு எந்த விதமான அன்வயம் ஏற்படாத அளவுக்கு பண்ணிவிடுவான் என்று காட்டுகிறார். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்னா எதுவுமே எந்த விதமான இது பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் மட்டும் தனியாக போனால் போகாது, அதனால் அவர் 10 பேரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆழியான் என்னும் ஆழமொழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூளையும் பறியாததென்னும் மூதலையும் இழலேன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். ஆழியான் என்னும் ஆழமொழை, அவராது பெரியாழ்வார் என்ன சொல்கிறார்? என்னுடைய பெண்ணுத்தி இருந்தால் அவள் ரொம்ப நல்லவள், ஒழிமார் அவர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை ஆர்க்குரைப்பேன். ஒழிமான்னு சொல்லவர் என்ன பண்ணுறா? அவனை கூட்டின்னு போகிறான், அவளை கூட்டின்னு போகிறான். ஒருத்தனை போய் பார்க்கலாம், ஒரு கண்ணன்னு ஒருத்தருங்க அவனை போய் பார்க்கலாம் என்று கூட்டின்னு போகிறார். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக? ஆழியான் என்னும் ஆழமொழி பெரிய காட்டாறு வெள்ளம் போல இருக்கிறான். ஆழியான் என்னும் ஆழமொழி ஆய்ச்சி அகப்படுத்தி அவளை கொண்டு போய் என் பெண்ணை கொண்டு போய் அகப்படுத்துகிறாளை மூளையும் பறியாதவனும் அவள் தெரியாத போய் அவளை மாட்டின்றான் என்று சொல்லுகிறார். இதில் கிருஷ்ணானுபவத்திலே மாட்டிக்கொண்டாள் என்பதை அந்த மாதிரி காட்டுகிறார் சொல்லுகிறார். அதனால் இந்த கிருஷ்ணானுபவம் எம்பெருமான் பகவத் அனுபவம் என்று சொல்லக்கூடியது அவனையே நினைக்கும்படியாய் செய்யக்கூடியது. அதை தனியாக பண்ணக்கூடாதுன்றது ஒன்று ஏகஸ்வாதனம் புஞ்சிதான். ஏகஸ்வாதனம் இன்கனி தனியருந்தேல். ஒரு நல்ல பழம், ஒரு கனி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக போய் சாப்பிடலாமா, நல்லா இருக்குது, இவர் வேறு இருக்காரு அப்படின்னு ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை போன பிறகு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். அது ரொம்ப தப்புன்றோம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் என்று சொல்லும்படியாய்
அதை எல்லாம் இது பண்ணி அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நாமளும் சொன்னோம். கொஞ்சம் இது பண்ணால் அது என்ன இருக்குன்னா அதனுடைய சுவையே தனி. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது எப்படி இருக்கணும், இனிக்கனி தனியே இருந்து சுவை மிக்க பொருளை தனியே புஜிக்கத்தகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த கோபிமார்கள்லாம் என்ன பண்ணுறார், தோழிகளுடன் சேர்ந்து அந்த எபெருமானை அனுபவிப்பதற்காக ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு செல்கிறார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆசிரமம் எப்படி இந்த திருப்பாவினுடைய கிரமமே எப்படி அமைந்திருக்குன்னா, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. எம்பெருமானை பணியக்கூடிய காலத்தில் என்ன பண்ணோம், அவனுக்கு அடுக்கராக இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் கொண்டு துணை கொண்டு தான் நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா புருஷகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இந்த நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக காட்டப்படுகிறது. அதனால் வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்னா பகவத் சமாசிரயணம், பகவானிடத்திலே ஆசிரியனம், அவனுடைய அடிபணிய வேணும். அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா பாகவதர்களை ஒற்றித்தான் அந்த செயலை செய்ய வேண்டும் இந்த பகவதர்வமானது என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் இந்த கிருஷ்ணானுபவத்தில் எல்லாரையும் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் எழுப்புகிறார் அப்படின்னு சொல்கிறோம், சிலர் உறங்கி கொண்டிருக்கிறார்னு சொல்கிறோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, எழுப்புவவர்கள்லாம் கொஞ்சம் கிருஷ்ணன் திறத்துல பக்தி ஜாஸ்தி, உள்ள தூங்கிட்டு இருக்கிறவாள்லாம் கிருஷ்ணன் இடத்துல பக்தி கொஞ்சம் கம்மியோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஹேத்து உண்டு அந்த இடத்துல. அந்த சொல்கிற சாதாரண சொல்கிறத பார்த்தா எவனுக்கு அக்கறை இருக்கோ அவன் கொஞ்சம் இதுவாக இருக்கான், அக்கறை இல்லாத கொஞ்சம் இதுவாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு தூங்கிட்டு இருக்காளுலாம் அக்கறை இல்லை போல இருக்குது. முடிச்சுட்டு இருக்கிறார்கள்லாம் கண்ணனை அடையணுன்றது ரொம்ப தீராத வரை இருக்குது, அவனை அடையணும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு தானே தோணும். அப்போ கண்ணபிரானோட சில பேருக்கு என்ன சொல்கிறா, எதனால் சொன்னால் கண்ணபிரானுடைய திவ்ய சேஷ்டித்தங்கள் அந்த வைபவங்களை என்ன பண்ணான்னா, சில பேரை ஒரு நஞ்சு குடித்தவர் ஒரு விஷத்தை குடித்தா எப்படி ஒரு மயக்கம் வருமோ அதை போல மயக்கத்திலே கிடப்பார்கள். மீதி சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, இருந்த இடத்துலேருந்து எழ முடியாத ரொம்ப துன்பப்படுவார்கள் என்று காட்டுகிறார்கள். அதனால் இவர்களுடைய இதில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டா, எழுப்புபவர்களுடைய திறத்திலும் அல்ல உறங்குபவர்களுடைய திறத்திலும் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் உண்டா இந்த இதனால அப்படின்னு கேட்டால், இது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அனுபவத்தினாலே ஒருத்தரால் என்ன பண்ணுறார், அவர்களால் எழுந்துக்கவே முடியல, மற்றொருவர் என்ன பண்ணுறார், அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு அவர்களை எடுக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் இந்த பாட்டில் எழுப்பக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டால், பகவத் விஷயத்துக்கு புதியவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான். அது மட்டும் இல்லை, இந்த நோன்பின் சுவடறியாத ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். முன்னாடி எழுந்திருக்கிறார்கள். வாசகத்தினுடைய சாராம்சத்தை தெரிவிக்கிறேன். முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய சில பெண் பிள்ளைகளானவள் பொழுது விடிந்தது அப்படின்னு சில பேரெல்லாம் எழுந்துட்டார்கள். சில பேர் இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறா, பொழுது விடிந்ததுன்றது அதை அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தி தான் இப்போ சொன்ன புதியவள் இந்த அனுபவத்துக்கு அவளை தான் போய் எழுத போகிறாரு. அவளுடைய மாளிகைக்கு போய் சென்றான். போய் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி பிள்ளாய் இந்த பொழுது விடிஞ்சு போச்சு, விடிஞ்சு போன அப்புறம் நீ இந்த மாதிரி உறங்கலாமோ அப்படின்னு கேட்குறாள். அப்போ அவள் கேட்குறாள், பொழுது விடிந்ததுன்னு சொல்கிறீங்களே, பொழுது விடிந்ததுக்கு அடையாளம் என்ன? பொழுது விடிந்ததுன்னு சொன்னான்னா நம்ம மாற்ற கூட கேட்குறாள். பொழுது விடிஞ்சிட்டுன்னு நம்ம போய் பசங்களை போய் எழுப்பணும்னா என்ன மணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறது. 8 ஆச்சா, நீ எப்பவுமே 5 மணிக்கே மணி 8 ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அதுபோல் இவன் என்ன கேட்குறாள், எழுந்திருக்கிறதுக்கு அவருக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தாலே கட்டுண்டவளாக இருக்கக்கூடிய பொழுது விடிந்து விட்டா இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே அனுபவம் பண்ணலாமோன்னு தோன்றது. அதனால தான் எதுக்கு மாட்டேன்றான். பொழுது விடிந்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் நாங்கள்லாம் உணர்ந்துட்டோமே, உன்னை உணர்த்த வந்திருக்கிறோமே, நாங்கள்லாம் எழுந்துட்டோம், உன்னை எழுப்புறதுக்கு இங்கே வந்திருக்கோம், நாங்கள்லாம் அப்படின்னா வேலை இல்லாத வந்திருக்கோம், இதுவே ஒரு அடையாளம் இல்லையான்னு கேட்குறான். உடனே சொல்கிறார், உறங்கினார் தானே எழுந்துக்கிறதுன்னு. ஒருத்தன் தூங்கவே இல்லை, ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம், நீ தூங்கவே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் உணர்ந்தால் தானே, நீங்கள்லாம் தூங்கினால் தானே எழுந்துகிறது. கண்ணார கண்டு கழிவதோர் காதலுத்தார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. எம்பெருமானை காண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அவனை காண வேணும் என்ற பாரிப்பினாலே தூங்காதிருந்தார்கள். கண்ணார கண்டு காதலுத்தார்னா அவனை கண்ணால் பார்த்துட்டான். பார்த்துக்கப்புறம் சதா பஷ்யந்தி சூரையகா என்று சொல்லும்படியாய் எப்பொழுதும் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணார்கள், அவனுக்கு தூக்கமே இல்லை என்று சொல்லும்படியாய்
உண்டோ கண்கள் துஞ்சுதலே. அவருக்கு வந்து துஞ்சுதல்னு சொல்லக்கூடிய உறக்கமே கிடையாது, உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது, உங்களுக்கு தான் உறக்கமே இல்லையே. அதனால் உங்களுடைய உணர்த்தி எல்லாம் இந்த விடிவுக்கு அடையாளமாக இருக்காது என்று தெரிவிக்கிறார். சொல்றார், கொள்ளும் சிலம்பினா எங்களுடைய உணர்த்தி உனக்கு அடையாளமாக தெரியாத போனால் நாங்கள் தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த பட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஓசைப்படுத்துறது காலத்தால் பொழுது விடிந்ததுக்கு அடையாளமாக கொள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த பறவைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், பட்சிகளெல்லாம் அதுகளெல்லாம் இவர் சொல்ல நாட்காலே நீராடின்னு கீழே சொல்லிவிட்டாங்க. அதுபோல் மார்கழி மாதம் சீக்கிரமாக எழுந்து தீர்த்தம் ஆடணுன்ற வந்து அதுக்கெல்லாம் நிர்பந்தங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால், அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான பட்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி நிர்பந்தங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பட்சிகள் என்ன பண்ணுறது, பொழுதுல எழுந்துக்கலான்னா ஏதாவது குற்றம் ஏற்படுமோ அப்படின்னு வந்து ஏதாவது அதுங்களுக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. பட்சிகளெல்லாம் பிராமண முகூர்த்தத்தை எழுந்துனா எந்த சாஸ்திரங்களையும் தெரிவிக்கிறது இல்லையே. அது ஆனால் அந்த பட்சிகள்லாம் எழுந்திருக்க பொழுது விழித்த காலத்திலே அப்படின்னா அது காலத்தை உணர்ந்தபடியாலே எழுந்து கொள்கிறது. அதனால் என்ன சொல்கிறார், இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கொள்ளும் சிலம்பினகான் என்று சொல்லக்கூடியது இந்த பட்சிகளின் விடுவிக்கு ஒரு அடையாளம் என்று தெரிவிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், பறவைகளின் சப்தத்தை போய் அடையாளமாக தெரிவிக்க உள்ளே இருக்கார். உங்கள் உணர்த்திக்கு நீ என்ன சொல்லிட்ட உள்ளே இருக்கிறவர்களுக்கு பார்த்து சொல்கிறா, நாங்கள் உணர்ந்தது வந்து உனக்கு அடையாளம் அப்படின்னு வந்து அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்ட. உள்ளூரில் இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் பட்சிகளெல்லாம் வந்து சப்தம் பண்ணுறது அது வந்து உன்னுடைய வந்து இதுக்கு அடையாளமாக தெரியலையா, பொழுது விடிந்ததுக்கு அடையாளமாக தெரியலையா அப்படின்னு கேட்ட காலத்திலே அவள் உள்ளே படுத்து கொண்டு இருக்கக்கூடியவள் தெரிவிக்கிறார், நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஆழ்வார் வழியிலே வந்தவர்கள், ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல அவனுடைய பேரும் தார்களுமே பிதத்த. நீங்கள் ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, எம்பெருமானாலே மயர்வர மதிநலம், நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம்னு சொல்லக்கூடிய அந்த உன்னதமான வந்து ஞானத்தோடு இருக்கக்கூடிய பக்தியை, ஞானம் கனிந்த நலம்னு சொல்லக்கூடிய பக்தியும் இருக்கக்கூடிய வந்து ஞானம் அதிகமாக புரிந்திருக்கக்கூடிய பக்தியை அவனுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட பக்தியினால் என்ன பண்ணார் அவர், இந்த ஊரும் நாடும் உலகம் தன்னை போல மாற்றிட்டார். ஆழ்வார் பண்ண காரியம் என்னன்னா, தன்னை போல எல்லாரும் தனக்கு எப்படி எம்பெருமான் ஞானத்தை கொடுத்தானோ அதே போல ஞானத்தை அனைவருக்கும் ஞானத்தையும் பக்தியையும் அனைவருக்கும் வழங்கினார். அதுபோல் நீங்களெல்லாம் ஆழ்வார் பரிகரம் தானே, நீங்களெல்லாம் ஆழ்வார் எப்படி அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் பொழுது விடிஞ்சது நீங்கள் எழுந்த மாதிரி அந்த பட்சிகளையும் நீங்கள் எழுப்பி இருப்பீர்கள். அதனால்தான் வந்து என்ன பண்ணுகிறாள், அந்த பட்சிகளும் எழுந்து இவ்விடத்திலே இந்த இடத்திலே இப்போ வந்து சப்தம் எடுக்கிறத என்று தெரிவிக்கிறார்கள். உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோவில், உள்ளரையன் கோவில் வெள்ளை விடி சங்கின் பேரரவன் கேட்கலையோ என்று தெரிவிக்கிறார்கள். உள்ளரையன் கோவில்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அன்னபிரானுடைய குணங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த திருவாய்ப்பாடியிலே கோயில் வேறு உண்டான். கேட்குற விஷயம் என்னன்னா, எம்பெருமானையும் இடத்துல வந்திருக்காங்க, அங்கேருந்து தனியாக ஒரு கோயில் வேறு இருக்கா, கோயில் வந்து கோயிலில் ஒரு ஓசை கேட்குறதுன்னு சொல்கிறீங்களே, எம்பெருமான் கண்ணனே இருக்கக்கூடிய இந்த ஊர், எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய இந்த திருவாய்ப்பாடி, அப்படி இருக்கக்கூடிய ஊரில் கோயில்னு ஒன்று உண்டா என்று கேட்குறாங்க. ஆமாம், ஏன் கிடையாது, தாராளமாக உண்டு. அயோத்தி எப்படி இருந்ததுன்னா, ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமோ ராஜ்யம் பிரசாசதி என்று சொல்லப்படியாய் அந்த ஊரானது எப்படி இருந்தால் அயோத்தின்னு சொல்லக்கூடியது. ராமஹா ராமஹா ராமஹான்னு எல்லாத்துலேயும் ராமன், அவர்களுக்கு ராமனை தொட்டுக்காத எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது இருந்தார்கள். அப்படிப்பட்ட ராமனே என்ன பண்ணான்னா, சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது என்று சொல்லும்படியாய் ராமனே தனக்கு முடிசூட்டக்கூடிய காலத்திலே அந்த ஜெகநாதன் சொல்லக்கூடிய நம்பெருமாளுக்கு திருவாராதன மகன் கீழே பார்த்து அதையும் எடுத்து காட்டுகிறார்கள். விராட்டியன் கூடி அந்த பெருமாளை விகாசித்தானே. அது மட்டும் இல்லை, ராமனுக்கு தான் ஆபத்து வரும்னா அந்த சர்வான் தேவான் நமஸ்யந்தி என்று சொல்லும்படியாய் அயோத்தியிலே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுவாளாம், சகல தேவதைகள் ராமனாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதைகள் திறத்தெல்லாம் போய் ராமனுக்கு ஸ்ரேயஸை வழங்கு என்று கேட்பாங்க. அதனால் கோயில் இருக்கிறதுக்கு பஞ்சமா அப்படின்னு கேட்டால், கோயிலுக்குலாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. புல்லரையன் கோயில், என்ன கோயில் அப்படின்னு கேட்டால் புல்லரையன் கோயில். புல் அப்படின்னா கருத்மா திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனை தான் வருது. புல் அரையன்
அரையன்னா அந்த கருத்மானுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் கண்ணபிரான். சொல்கிறார் புள்ளரையன் கோவில்னு சொல்லிச்சு. என்ன சொல்கிறான்? நம்மளை சொல்கிறான் இன்னாருடைய பிள்ளைன்னு அப்பாவை வச்சு சொல்கிறான், இன்னாருடைய பேரன் தாத்தா வச்சு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்கிறான்னா கண்ணனுடைய சேவகன் கருடன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீமன் நாராயணனுடைய பிருத்தியன் கருடன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறான் புள்ளரையன் கோவில், கருடனுக்கு தலைவனானவன் அந்த எம்பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, ஏன் சொல்லக்கூடாது? எப்படி சொல்கிறாருன்னா இளைய பெருமாளை விட்டு பெருமாளை நிரூபணம் செய்கிறார்கள். அதாவது இளைய பெருமாள்னா லக்ஷ்மணனை விட்டு பெருமாளை சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமனை சொல்லுகிறார்கள். ராமனுக்கு பிரயோகம் பண்ணுறார்கள். ராமம் லக்ஷ்மண பூர்வஜம், ராமனை லக்ஷ்மண பூர்வஜன், லக்ஷ்மணனுக்கு முற்பட்டவன் என்று தெரிவித்தார்கள் என்று காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, கருடன்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் எம்பெருமானை அடியார் மக்களிலே சென்று ஊட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதனால அந்த உகப்பு தோற்றும்படி எம்பெருமானை நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய இவன் தானே அப்படின்னு என்ன பண்ணுறாளாம், அந்த உகப்பு தோற்ற தெரிவிக்கிறார்கள் புள்ளரையன். அந்த கௌரவத்தை கருடனுக்கு முதலே கொடுத்து புள்ளரையன் என்று அந்த கருடனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கோயில் என்று தெரிவிக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆழ்வார் பாடுறார் தன்னுடைய திருவிருத்தத்தில், குழக்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொள் மீளுங்கொள் கண்ணந்துழாய் அடல் போலடும் சக்கரத்தண்ணல் விண்ணோர் தொழக்கடமும் தடல் போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே. எம்பெருமான் ஒரு தடவை கருடாரூடனாக நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறான். அதாவது கருடாரூடனா கருட சேவையில் பெருமாள் ஏழ்றார். அப்போது பார்க்கிற இந்த கருடன் என்ன ஆழ்வார் நினைக்கிறார், அந்த கருடனுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். சதா சர்வ காலம் தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் யஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோக கருத்மதா பதங்கிரி சம்பர்த்த கிணான்ப சோபினான் சொல்லும்படியாய் தாசனாக இருக்கிறான், சகாவாக இருக்கிறான், ஆசனமாக இருக்கிறான், விதானமாக இருக்கிறான், எல்லாமாகவும் சதா சர்வ காலமாக எம்பெருமானை கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறானே. இந்த கருடன் அடைந்த பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். இப்படிப்பட்ட நம்மளாம் எம்பெருமான் எப்படி பண்ண கண்கள் காண்டற் கரியனாய் என்று சொல்லும்படியாய் நம் கண்களாலே காண்பதற்கு அரியனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட சதா காலமும் இரவு பகல் என்று பாராது எம்பெருமான் கூடவே அவனை சுமந்து செல்கிறான் அப்படின்னு ஆழ்வார் என்ன நினைச்சாராம், அந்த கருடனை பற்றியும் அந்த எம்பெருமானை பற்றியும் நினைக்கக்கூடிய காலத்தில் என்னாச்சா, அந்த ஆழ்வாருடைய நெஞ்சானது தனியாக கிளம்பி பிரயாணப்பட ஆரம்பிக்கும். எங்கே போச்சுன்னா கருடன் பின்பேன்னு போயிடுத்துட்டான், கருடன் பின்னாடியே போயிடுத்தோம். புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே போனது எங்கே போச்சுன்னா அவர் பின்னாடியே போய் பரவதத்துள்ளே போயிடுத்தணும். போன இடத்துல என்ன பண்ணித்தனா, போன இடத்திலே குடற்பாவலர் மடப்பாவையும் மண்மகனும் திருவும் என்று சொல்லும்படியாய் பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நப்பிண்ணை பிராட்டியார்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய எல்லா பிராட்டிகளோடு இருக்கக்கூடிய எல்லாரையும் சேவிச்சு அப்படிப்பட்ட எல்லா ஒரு பெரிய சேவையை அடைந்த பிறகு அப்புள்ளி பின் போன தனி நெஞ்சமே திரும்பி வருமா வராதான்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லும்படியாய் எப்படி இருக்குன்னா அந்த நெஞ்சமானது எம்பெருமான் பின்னாடே சென்று விட்டது என்று காட்டுகிறார்கள். அப்புள்ளி பின்பான புல்லரையன் கோயில் அது திரும்பி வருமா வராதான் சந்தேகப்படுறார். புல்லரையன் கோயில் வெள்ளை மணிசங்கின் பேரரவம். சங்கானது எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளை மணிசங்குன்னு சொல்றாங்க. வெள்ளை சங்கு எப்படி வெண்மைப்பு நிறம் புரிஞ்சுதான் இயற்கையிலே இருக்கணும். அதனால அவர் சொல்கிறார் வெள்ளை விழிசங்கின் அடையாளமாக சொல்கிறான், வெள்ளை விழிசங்கின் பேரவன் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்க சொல்கிறாளாம். வெள்ளை விழிசங்குன்னு ஏன் சொல்கிறீங்க? சங்கெல்லாம் சுவாபாவிகமாக வெள்ளையாக தான் இருக்க போகிறது, கருப்பாக சங்கு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அதனால் வெள்ளைன்னு சொல்கிறது அர்த்தம் அந்த மாதிரி பிரயோகமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. விழிசங்கு விழிசங்குன்னு சொல்கிறீங்களே, விழிசங்குன்னு சொன்னால் என்ன இருக்கும்? இந்த ஆலைகள்லாம் ஒரு சமயத்துக்கு கூப்பிடுறது, அதுபோல் என்ன பண்ண விழிசங்கு சாமந்தோறும் அழைக்கக்கூடியதாக சங்கு அதெல்லாம் பொழுது விடிவை உணர்த்துமானா அதெல்லாம் பொழுது விடிவையெல்லாம் உணர்த்தாது. அது ஜாமந்தோறும் கூவக்கூடிய சங்காய் இருக்கு, அதெல்லாம் ஒரு அடையாளமே இல்லைன்னா. பேரரவன் கேட்டிலையோ, பேரரவன் கேட்டிலையோ, வெள்ளை விழிசங்கின் பேரரவன் கேட்டிலையோ.
எப்பேற்பட்ட ஒரு அறவன் கேட்கறது உங்களுக்கு அது கேட்கலையா கேட்குறாங்க. பெருத்த வழியாக இருக்குன்னு சொல்கிற பேரவனா பெரிய வழின்னு சொல்கிறீங்களே, எனக்கு என்ன காது செவிடாமா, எனக்கு என்ன காதெல்லாம் கேட்கறது, அது பேரறவன்னு சொன்னால் எனக்கும் கேட்கணும், எனக்கு கேட்கல, அதனால் இதையும் நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒளியும் செய்யப்படாத நீ எப்படி இருக்காய் இங்கே அப்படின்னு கேட்குறார். கேட்டிலையோ நீ பண்ணக்கூடிய செய்கை தான் என்ன, உள்ளாய் எழுந்திராய், உள்ளாய் எழுந்திராய், எழுப்ப ஆரம்பிச்சுட்டா. உள்ளாய் அப்படின்னு சொன்னால் பேதமை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த உள்ளாய் எழுந்திராய் பிள்ளை ஏன் எழுந்திரா அப்படின்னா, நமக்கு ஒரு சங்கம், அந்த சத்சங்கம், அந்த பாகவர்களுடைய உறவு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட உறவு ஏற்படலை அப்படின்னா அந்த பகவத் விஷயம் பூர்த்தி ஆகாது. அடியன் இப்போ ஒரு உபன்யாசம் சொல்கிறேன், இதை அடியனே நம்ம வசிக்க முடியுது அப்படின்னா ஒரு 10 பேர் நீங்கள்லாம் கேட்டால் தான் அது இது அந்த பகவத் விஷயத்தினுடைய சொல்லக்கூடிய தன்மை பூர்த்தி ஆகும். அதுபோல் இந்த எம்பெருமானுடைய விஷயம் அனுபவம்னு சொல்லக்கூடியது அந்த பாகவத சத்சங்கத்தோடைய அனுபவிக்கக்கூடிய காலத்திலே தான் அது பூர்த்தியாகும். நீ எப்படி இருக்கிறாய், ஆனால் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திலேயே நிற்கிறாய், நீ என்னவோ தனியாக கிருஷ்ணனுடைய அனுபவிக்கிறான் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ஆனால் அதனால் என்ன நினைக்கிறார், பாகவத சம்ஸ்லேஷத்திலே விருப்பமுற்றிருக்கிறாய், அதனால் நீ வேதனை உள்ளாய் எழுந்திராய், வேதனை உடையவளே நாங்கள் சொன்னோம். எதனால தெரியுமா, நீ தனியாக அனுபவிக்கிறது அது தவறு, அது பேதமை, அதனால தான் உன்னை பிள்ளான்னு சொன்னோம். ஆனால் எப்படி அனுபவிக்க வேண்டும்னால் பாகவதனுடன் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், எழுதுகிறாய் என்று தெரிவிக்கிறார். எழுந்திரான்னு சொன்னா அவர் என்ன சொல்கிறார், நானா கிருஷ்ண சம்ஸ்லேஷம் நிற்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னையா சொல்கிறீங்க, நான் உள்ளே என்ன பண்ணுறேன் தெரியுமா, உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் இனிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உளங்கணிந்திருக்கிற என்னை போய் பிள்ளாய்னு சொன்னீங்களே, நீங்கள் தான் பிள்ளைகள் என்று அவர்களை இது பண்ணுகிறார்கள். வெறுமனே பேசிக்கிட்டு கடக்கணுமான் அடியார் நீட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. கண்ணுக்கு பயனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அடியவர்களுடைய ஈட்டம், அந்த கூட்டத்தை பார்க்கக்கூடியது. அடியார்கள் குழான்களை உடன் கூடுவதென்று உதயர் பெருமாள் பாட பெருமாள் திருமணம், அடியார் ஈட்டம் அடியார்கள் குழான்களை உடன் கூடுவது. என்னைக்கு நான் போய் சேர்றேன், அவர் அந்த சேர தேசத்தில் ஒரு ராஜாவை இருக்கணும், அனுதினமும் என்ன பண்ணுறார், அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறார். விஷயத்தை எஸ்ஏ நகரே ரங்க யாத்திரா தினே தினே என்று சொல்லும்படியாக அனுதினமும் நினைக்கிறார். ஆனால் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ்யபாலத்தை அவர்களை அழுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த சோகத்தில் அந்த பாசுரங்களை பாடுகிறார். அடியார்களை குழான்களை உடன் கூடுவது என்பதும் பேராளம் பேருவதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிறேனே என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய பலவிதமான அந்த பாகவத சேஷத்தை காட்டுகிறார். நீ மேலே எழுந்து வெளியில் வர வேண்டும், வந்தவுடனே உன்னுடைய வடிவை நாங்கள் காண வேண்டும், என்னுடைய வடிவை நீங்கள் கண்டு அனுபவிக்கக்கூடியது பண்ண. இப்படிப்பட்ட நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் மேலே வார்த்தை கண்ணெழுவு சொல்லும்படியாக வார்த்தைகளை சொல்லக்கூடியவளாக இருக்கிறாளே, அதனால் பரவாயில்ல, உன்னை நான் பிள்ளைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல, நாங்களே பிள்ளையாக இருக்கிறோம், நீ எழுந்து வர வேண்டும், பிள்ளாய் எழுந்திராய் என்று தெரிவித்தார்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வைபவங்கள் நாளைக்கு அனுபவிப்போமாக. ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாது மணிமானசவாசினே அண்ணந்தராரியவர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தலை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே உள்ளும் சிலம்பினகான் குண்டரையன் கோயில் வெள்ளை ஒளி சங்கில் பேரரவன் கேட்கிலையோ. உள்ளாய் எழுந்திராய் பேய் முளைகண்டுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் கோடிகளும் நல்ல எழுந்தறி என்ன பேரரவும் உள்ளம் நுவந்து குளிர்ந்தேனோ பூர்வாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து